நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டானது அனைவருக்குமே அனைத்து விதமான நலங்களும் வளங்களும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் அனைவருக்கும் அனைத்தும் இருக்கிறது. சரிங்களா? அனைவருக்கும் அனைத்தும் இருக்கிறது. யாருக்கும் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு அல்லது குறைவாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கிடையாது. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இயற்கை அனைவருக்கும் சமமாக கொடுக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா சும்மா உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு அப்படியே கொடுக்காது. தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்ட்டு வள்ளுவருடைய வாக்குக்கு இணங்க நமக்கு என்ன தேவை அப்படின்னு இருக்கோ அந்த தேவையை அடையும் பொருட்டு அதற்கான முயற்சி எடுப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த நலங்களும் வளங்களும் கிடைக்கத்தான் செய்கிறது. இதுல எந்த இடத்துல அந்த பிரச்சனைகள் உண்டாகிறது அப்படின்னு சொல்லும்போது இரண்டு விதங்களில் பிரச்சனை உண்டாகிறது. இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது தான் பிரச்சனைக்குரியது. மற்றபடி குடும்ப சிக்கல்கள் அது இதெல்லாம் அவங்களுடைய வாயினாலேயோ செயல்னாலேயோ உண்டாகிறது. ஆனா பொருளாதார பிரச்சனை என்பது பொதுவாக இந்த உலகியல் மூலயமாக வரக்கூடியது. சரிங்களா? ஏன் அட்சய திருதியை இப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே கோடீஸ்வரர் ஆகணும், கோடீஸ்வரர் ஆகணும், அதுக்காக அட்சய திருதியில போய் ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப அதை பத்தி நம்ம பேசும்போது ஏன் பொருளாதாரத்துல நம்ம பின்தங்குறோம், பொருளாதாரம் ஏன் நமக்கு வரமாட்டேங்குது, இதற்கான அந்த விடைகள் வந்து நாம தேடணும் இல்லைங்களா? அதற்கு ஒரு விடை, முதல்ல விதி என்ன அப்படின்னு சொல்லும் போது முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறது தான். அப்ப நாம நம்மளுடைய முயற்சி அப்படிங்கிறத சொல்லணும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி இல்லாமல் சோம்பி இருப்பவர்களுக்கு எந்த முன்னேற்றமும் கிடைக்காது அப்படிங்கிறது நம்ம ஒரு பக்கம் நம்ம சொல்றோம். இல்ல சார், நானும் முட்டி மோதி நிறைய முயற்சியில தான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு ரொம்ப டஃபா இருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இரண்டாவது ஒரு விதி வந்து அந்த இடத்துல உள்ள போகுது. ஒரு நபர் செல்வம் சம்பாதிக்கும் பொழுது தான் தனது குடும்பம் இவற்றுக்கு மட்டும் செல்வம் சேர்த்தால் போதும் அப்படிங்கிற அளவுல அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா சிக்கல் கிடையாது. இப்ப ஒரு லட்சாதிபதி ஆகிற வரைக்கும் சிக்கல் கிடையாது. அடுத்தவங்களுடைய வருமானத்தை நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஒரு தொழில் விருத்தி அப்படின்னுட்டு பணக்காரனாகிறத விட்டுட்டு, எப்படிங்க தொழில் விருத்தி அப்படின்னு பணக்காரனாகிறத விட்டுட்டு அடுத்தவன் சம்பாதிக்கிறதெல்லாம் ஆட்டையை போடலாம் அப்படின்ட்டு கொள்ளையடிப்பது, திருடுவது, ஏமாற்றுவது, கபலீகரம் செய்வது, இது மாதிரி அதர்ம வழியில் ஒரு சிலர் கிளம்பி பொருளாதாரம் ஈட்டும் பொழுது தர்மத்தின் பாதையில் இருப்பவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதர்மத்தை எதிர்ப்பவர்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவாங்க. அதர்மத்தை எதிர்க்கிறதுக்கு கூட திராணி இல்லாத தர்மவான்கள் பாதிப்படைகிறார்கள். அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த செல்வமானது சமமாக இருக்கக்கூடிய செல்வம் இந்த பக்கம் இருக்கிறத தூக்கி இந்த பக்கம் வச்சுக்கிறதுனால இங்க குறைந்து விடுகிறது, இன்னொரு பக்கம் உயர்ந்து விடுகிறது. இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு, ஏன்னா நம் செல்வந்தராக வேண்டும், அக்ஷய திருதியை நாள்ல போயிட்டு ஒரு நகையை வாங்குறோம், ஒரு வெள்ளியை வாங்குறோம், கோடீஸ்வரர் ஆயிடுறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் கிளம்பிட்டு இருந்தாலும் கூட எத்தனை பேர் அப்படி கோடீஸ்வரர் ஆயிட்டோம். இந்த வகுப்பு ஏன் திடீர்னு அறிவிப்பு கொடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நேற்று மாலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளம்பரம், எனக்கு போய் லலிதா ஜுவல்லரி விளம்பரம் தான். ரொம்ப நல்ல பர்சன், கொஞ்சம் நல்ல சூப்பரா இருப்பார் இல்லையா, ஒரு சிகப்பா, முடி கம்மியா, வாங்க எங்க விலையை கம்பேர் பண்ணிட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா. அவரு ஒரு விளம்பரம், அட்சய திருதி விளம்பரத்துக்கு என்ன சொன்னாருன்னா, நீங்க எல்லாரும் தங்கம் வாங்கணும், அதுதான் என்னுடைய
நோக்கம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். டக்குன்னுட்டு யோசனை, எல்லாரும் தங்கம் வாங்குற எல்லாரும் எப்படி நல்லா இருப்பாங்க? எல்லாரும் போய் தங்கம் வாங்கினா நகைக்கடைக்காரங்க நல்லா இருப்பாங்க. தங்கம் வாங்குற எல்லாரும் எப்படி நல்லா இருப்பாங்க? போடுறா ஒரு வகுப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இந்த வகுப்பு அறிவிப்பு லேட்டா கொடுத்தேன். லேட்டா கொடுத்ததுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்ம குழுவுல லேட்டஸ்ட் அப்டேட் வச்சிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க. லேட்டா வர்றவங்க, என்னைக்காசி பாக்குறவங்களுக்கு இந்த லைவ் வகுப்பு கிடைக்காம போயிடும். சரிங்களா? இப்ப நீங்க லேட்டஸ்டா எப்பவுமே அப்டேட் வச்சிட்டு இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லி முதல்ல எல்லாரையும் வாழ்த்துகிறேன். அட்சய திருதியை அன்னைக்கு நாம நகை வாங்கலாமா வாங்க கூடாதா? இது பற்றி ஏதாவது கருத்துக்கள் மக்கள் கிட்ட இருந்தா சொல்லலாம். அந்த கருத்துக்களில் இருந்துட்டு ஏதாவது கேள்விகள் கிடைச்சுன்னா அந்த கேள்விக்கான பதிலோடு வகுப்பை தொடங்கிடுறேன். ஆனா யாராவது மக்கள் கேள்விகள் இருந்தால் கேள்விகளோடு இப்ப உங்க மைக்கை ஆன் பண்ணிட்டு அணுகலாம். கேள்விகள் உண்டா? இன்னைக்கு காலையில ஒரு 9 மணிக்கு ஆபீஸ் வந்துட்டு இந்த பாடத்துக்கான கண்டென்ட் எல்லாம் அடியனுடைய பழைய யூடியூப்ல இருக்கு. அந்த கதைகள் எல்லாம் அப்ப சேமிச்சு போட்டேன். அதெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன். ஆனா பாருங்க, கடைசியா 11:15க்கு தான் ஆபீஸ்க்கே வர்றேன். அவசர அவசரமா விளக்கேத்திட்டு உடனடியாக வகுப்புக்குள்ளார வந்துட்டேன். ஒரே ஒரு என்னத்தை சொல்ல போறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும் 5 நிமிஷத்துல உருவாக்கிட்டு வந்துட்டேன். அதனால நிறைய நானே கேள்விகளும் கேட்டு பதிலும் சொல்றதுக்கான ஒரு சூழ்நிலை பாடத்தை உருவாக்கும் பொழுது வரும். அதை நான் உருவாக்கலையே. அப்ப அந்த உருவாக்கம்லாம் யாருன்னு சொன்னோம்னா நேயர்களுடைய கேள்விகள் தான். கேள்விகள் உண்டா? 5 நொடிகள். அட்சய திருதி அன்னைக்கு வாங்குற பொருள் பெருக்கும்னு சொல்லுவாங்கய்யா, அது இப்ப பிசினஸ் ஆக்கிட்டாங்க. சிறப்பு. 2 தகவல் சொல்லியிருக்கீங்க. அட்சய திருதி அன்னைக்கு வாங்குற பொருள் பெருகும், அத பிசினஸ் ஆக்கிட்டாங்க. ரெண்டு விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? சிறப்பு. அதை நான் சொல்றேன். அதுக்கான விளக்கங்களை நாங்க பார்க்கலாம். வேறு நபர்கள் யாராவது அட்சய திருதிக்கு வாங்கி நல்ல சூப்பரா வந்தேன் அப்படின்னு சொல்ற நபர்கள் இருக்காங்களா? நான் இருக்கேன். வேற யாராவது இருக்கமா? ஐயா சொல்லுங்க. அன்னதானம் போடுவேன் ஐயா அன்னைக்கு. இல்ல, அன்னதானம் போடுவீங்க கரெக்ட். அன்னதானம் போட்டதுனால உங்களுக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டதா தோணுச்சா? நன்மையா இருக்கு, நிம்மதியா இருக்கு. மனசு நிம்மதியா இருக்கு. சிறப்பு. வேறு? வணக்கம் சாமியா. தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி 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 ஐயா. நன்றி. உங்க ஆசீர்வாதம் வேணும் ஐயா. எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள், வணக்கங்கள். ரொம்ப நன்றி ஐயா. அதான் அட்சய திருதி கடந்த சில வருடங்களாக, அதாவது ஒரு 10 years பேக், அதுல இருந்து இதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கொஞ்சம் நீங்க சொன்னீங்களா, நகைக்கடை உரிமையாளர் நகை வாங்க அப்படிலாம் வாங்க, அட்சய திருதி பெருகும் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரிதான் போது ஒழிய இதனுடைய உண்மையான அட்சய திருதி நம்ம எதற்காக பாடப்படி அதை பூஜை பண்ணணும், எதை வாங்கணுங்கிறது இருக்கு ஐயா. அது வளர்ந்துடும். இப்போ எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குள்ள தங்க நகைகள் தான் வாங்குறோம், அதை வாங்கினதான் நிரப்போம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதனுடைய கருத்து தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ வீட்லேயும் சொல்லுவாங்க, என் வீட்லேயும் சொல்லுவாங்க, அதாவது ஒரு குண்டு மணி வாங்கிட்டு வரும். எனக்கு அதெல்லாம் உடன்பாடு கிடையாது ஐயா. ஏதோ நவதானியங்கள் வாங்கி வச்சா கூட அது பெருகும், அது நல்லது இல்லை. அந்த மாதிரி நினைக்கணும். எது தங்க நகை தான் வாங்குறது மாதிரி எல்லாரும் நினைக்கிறது. இப்போ ஒரு மாதிரி அதை கொண்டு போறாங்க, ஃபோக்கஸ் பண்ணி அட்வர்டைஸ் பண்ண எல்லாமே. இப்போ அவன் மார்க்கெட்டிங் பண்ணி பிஸ்னஸ் பண்றதுக்காண்டி இதை ரொம்ப முக்கிய போறாங்க. அதுல எல்லா மக்களும் அதை போயிட்டு தான் இருக்காங்க ஒழிய அது என்ன அட்சய திருதி என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, எதுக்கு வழிபடணும், எதை வைத்து வழிபட வேண்டும், அதெல்லாம் என்ன நன்மைகள்ங்கிறது கொஞ்சம் தெரியப்படுத்தணும் ஐயா.
இது உண்மையான ஒரு நல்ல கிளாஸ் 10. ஏன்னா எல்லாரும் இப்போ மாடர்ன் ஏஜஸ்லாம் இந்த மாதிரி தான் நினைக்க தோணும். இதை வாங்கணும், தங்க வாங்கணும், வெள்ளி வாங்கணும், ஏதாவது ஒன்று வாங்கணும். எங்கள் கோயிலுக்கு போகலாம், 4 பேருக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணலாம், நல்லது செய்யலாம், அந்த மாதிரி நினைப்பு வர்றதில்லை. அதை பற்றி தான் என்னுடைய கருத்து. அதை நீங்கள் விளக்கமாக பண்ணி சொல்லணும். அச்சய திருநிலை நோக்கம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துல இருந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிற வேண்டிக்கப்படுகிறீங்க. தேங்க்யூ. நன்றிங்கய்யா. இதுல பூஜா முறைகள் அப்படின்ட்டு சொல்றதுல இந்த பாடத்தில் நோக்கம் இல்லை, மன்னிக்கணும். அந்த பூஜா முறைகள் இப்படிலாம் இந்த மந்திரம் சொல்லுங்க அப்படின்ட்டு நான் இப்ப வலியுறுத்துறது இல்லை. யாருக்குமே இந்த மந்திரங்கள் சொல்லி வழிபடுங்க அப்படின்ட்டு என்னுடைய பரிகார முறைகள்ல சொல்றது இல்லை. அதனால அதை சொல்லல. ஆனா அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு சொல்லிடலாம். சரிங்களா? சரி, 2 நிமிஷம் இருக்கு. யாராச்சும் கேள்வி இருந்தா கேட்கலாம். ஐயா ஐயா வணக்கம், சொல்லுங்க. வேல்முருகன் கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்களா? ஐயா சொல்லுங்க ஐயா. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஐயா ஆக்சுவலா வந்து கார்த்திகை மாசம் வருதுங்க ஐயா, ரம்பையை திருப்பி. ஆம். அதுதான் வந்து கார்த்திகை மாசம் வர ம் ரம்பையை திருப்பியை தான் ம் பொருள் தங்கம் வாங்குவதற்கான மாதம் அப்படின்னு சொல்றது ஒரு கருத்து இருக்கு. அதாவது தென்னிந்தியாவுல ம் அது புதிய என்ன காரணம், கார்த்திகை மகாலட்சுமிக்கான மாசம் இது. ஓ ம் ஆக்சுவலா இது வந்து அட்சய திருத்திங்கிறது ம் இறைவன் அனைவருக்கும் தானமா கொடுத்த விஷயங்கள். அப்படி அவங்க அந்த பாட்காட்ல இருந்து கடந்து வந்தப்ப அனைவருக்கும் கொடுத்தது. ம் அது கொடுக்கறதுக்கான மாசமே தவிர வாங்குறதுக்கான மாசம் கிடையாது. அதுல ஒவ்வொரு திருநீதியா இருக்காங்க நம்ம வழிபாட்டுல. அதாவது பிரசாதமா படைக்கிறது ஒண்ணு, தானமா படைக்கிறது இருக்கு. ம் இதுல திருநீதியா தேதியில திருப்பிக்கு நிச்சயத்தினா ஒரு தேவதை வருவாங்க. ஓ ஆ அந்த தேவதைக்கு பாத்தீங்கன்னா தயிர் சாதம் தான் வந்து தானமா பண்ற சமாச்சாரம் உண்டு. ம் ஸோ அதனாலதான் அட்சய திருத்தி அன்னைக்கு தயிர் சாதத்தை தானமா பண்ணா நல்லது ஒரு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. ஓ கார்த்திகை மாசம் வர வளர்பிறை ரம்பை திருத்தி இருக்கு. ரம்பை திருதி, அன்னைக்கு தங்கம் வாங்க சிறப்புன்னு விசேஷம். ரம்பா திருதி. இது வந்து அரியணை கத்து கொடுத்தது. சூப்பருங்க ஐயா. இத வந்து நம்மளுடைய நகைக்கடைக்காரங்க 2 பேர் கேட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு கதை. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதை சொன்னாலே ஏற்றுக்காரங்க ஆள் இருக்காங்க. ஆனா இதுமாதிரி சொல்ற ஆளுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அதாவது அது இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் பிரபலம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, ரம்பா திருதியை, அப்படிதானே ஐயா? ரம்பா திருதியை அதுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூப்பருங்க ஐயா. ஒரு சிறப்பான ஒரு நல்ல தகவல் கொடுத்தாங்க வேல்முருகன் ஐயா, அவருக்கு நன்றி. சரி, இப்ப இந்த அட்சய திருதியை அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பார்க்கடலை கடையும் பொழுது அங்கிருந்து காமதேனு கிளம்பிய நாள் அப்படின்ட்டு சொல்றாங்க. காமதேனு என்னவெல்லாம் நம்ம கேட்கிறோமோ அதையெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவர் காமதேனு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் அட்சய திருதியைக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பிரதானமாக இன்னும் ஒரு விஷயம், மகாபாரதத்திலே பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் செல்லும் பொழுது அங்கே உணவுக்கு பற்றாக்குறை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது இந்த சூரிய பகவான் அவருடைய அருளாசியினால அட்சய பாத்திரம், அந்த அட்சய பாத்திரத்தை சூரிய பகவான் அருளியதாக ஒரு வரலாறு இருக்கிறது. இல்ல சூரிய பகவான் இல்ல வேறு ஒரு பகவான் அப்படிங்கிற மாதிரி வேறு யாராவது ஒரு பேரை போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது எந்த வரலாறுல எப்படி இருந்தாலும் கூட அல்ல அல்ல குறையாத, எப்படிங்க, அல்ல அல்ல குறையாத ஒரு விஷயத்தை இறைவன் மக்களுக்கு மக்களுடைய உபயோகத்திற்கு கொடுத்த நாள் தான் அட்சய திருதியை. இதுல வந்து நம்ம எந்த மாற்றமும் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுல என்ன காமெடி அப்படின்னு கேட்கும் பொழுது அட்சய திருதியை அன்று வாங்கப்பட்ட பெறப்பட்ட காமதேனு, அந்த காமதேனு தினசரியும் நமக்கு என்ன கொடுத்தாங்க, வேணுங்கிற செல்வத்தை எல்லாம் செல்வாக்கு எல்லாம் உணவுகளை எல்லாம் அந்த காமதேனு கொடுத்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அட்சய திருதியை காமதேனு அட்சய பாத்திரம் 2 மட்டும் நம்ம உதாரணம் எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய இருக்கும், இருந்தாலும் இந்த 2 உதாரணம் எடுத்துக்கலாம். இந்த காமதேனு தொடர்ந்து மனிதர்களுக்கு பல்வேறு விஷயங்களை கொடுத்து கொண்டே இருந்தது.
அட்சய பாத்திரம் என்ன செஞ்சது? அட்சய பாத்திரம் தினசரியும் 3 வேளை அந்த உணவுகள் தந்து கொண்டே இருந்தது. அட்சய பாத்திரம் என்ன பண்ணுச்சுங்க? அந்த உணவுகளை தந்து கொண்டே இருந்தது. அப்ப இறைவனுடைய அருளாசியில ஒரு விஷயத்தை நாம அட்சய திருதி அன்னைக்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னா, நாம வாங்குற அந்த ஒரு பொருள் மல்டி டாஸ்கா இருக்கணும். மல்டி டாஸ்கா இருக்கணும். அந்த ஒரு பொருள் தினசரியும் பல்வேறு விஷயங்களாக மாறி உருமாறி நமக்கு உபயோகப்படும்படியாக இருக்க வேண்டும். எப்படிங்க? நாம அட்சய திருதி அன்னைக்கு வாங்கக்கூடிய பொருள் பல்வேறு நிலைகளில் உருமாறி நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலே வர்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அட்சய திருதியை நாள்ல என்ன விஷயத்தை செய்தாலும் அது விருத்தியாகும். அந்த ஒற்றை வார்த்தை எல்லாரும் ஒரு முறை சொல்லலாமா? அட்சய திருதி அன்னைக்கு என்ன செயல் செய்தாலும் அந்த செயல் விருத்தியாகும். எல்லாம் சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணாம கூட சொல்லிக்கிங்க. ஒவ்வொரு முறை சொல்லிங்க. விருத்தி ஆகும். விருத்தி ஆகும். திருதி என்று எந்த எந்த பொருள் செயல் செய்தாலும் வாங்கினாலும் விருத்தி ஆகும். இது சத்திய வாக்கு. இது சத்திய வாக்கு. இதுல என்ன மிஸ்டேக் வரவே வராது. தலைகிலா நின்னாலும் இதுல மாற்றம் உண்டாகாது. விருத்தி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தங்க? பொதுவாக விருத்தி அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் சொல்லலாமா? 2-3 பேர் கூட சொல்லுங்க. பெருகுதல் சார். எப்படிங்க? பெருகுதல். பெருகுதல். வேற ஏதாச்சும்? வேற ஒண்ணு இல்ல. வேற ஒண்ணு இல்ல. வளருதல் ஐயா, வளருதல். வளருதல், பெருகுதல், வளர்தல், நிறைதல். அப்படிதானே? பெருகுதல், வளர்தல், நிறைதல் 3 இருக்கு. பெருகுதல்னா தானே தன்னைத்தானே பெருகிக்கும். வளர்தல் அப்படின்னு சொன்னா வேற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? இன்புட் எடுத்துட்டு அது வளரும். நிறைதல் அப்படின்னா வெளியிலிருந்து வந்து கொட்டி நிறையும். தண்ணீர் நிரம்புதல். இது மாதிரி அந்த தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த 3 வார்த்தைகளுக்கு 3 வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. நிறைதல், வளருதல், பெருகுதல். 3மே அட்சய திருதி அன்னைக்கு நடக்கும். 3மே அட்சய திருதி அன்னைக்கு நடக்கும். ஆனாலும் கூட பாருங்க, என்னுடைய ஒரு வாடிக்கையாளர் ஒருவர் என்ன பண்ணாரு? பாவம் அவர் பாவம். ஒரு பவுன் தங்க காசு வாங்கிட்டு வந்துட்டார். எப்படிங்க? 1 பவுன் தங்க காசு வாங்கிட்டு வந்துட்டார். அடுத்த அட்சய திருதிக்குள்ளார மனுஷன் பைத்தியமா சுத்துற மாதிரி போயிடுச்சு. தங்க காசு ஒரு 10 நாள் 20 நாள் 1 மாசம் 2 மாசத்துல வித்துட்டாரு. அடுத்த விஷயம். ஆனா அடுத்த அட்சய திருதிக்குள்ளார பல்வேறு விதமான சிக்கல்கள் வந்துருச்சு. அதுக்கு அட்சய திருதியில வாங்கினதுதான் காரணம் நான் சொல்ல வரல. ஆனா அட்சய திருதி அன்னைக்கு வாங்கி அந்த வருஷமே அது நடந்ததுனால அவர் அட்சய திருதியை மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கையினால அவர் வாங்கிட்டு இது மாதிரி ஆயிடுச்சு. இதில் நாம கண்டுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வளர்தல், பெருகுதல், நிறைதல் அப்படிங்கிறது எது நாம் பண்ணாலும் அது வளரும், அது பெருகும். இப்ப அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குறோம் அப்படின்ட்டு சொன்னோம்னா, தங்க வேண்டாம், வைரம், வைடூரியம், கோடி எதாசி பச்சி கூட நீங்க 10 கிலோ 20 கிலோ தங்கம் கூட வாங்கிக்கிங்க. அது வளருகிறது அப்படின்னு சொன்னோம்னா அந்த தங்கம் வாங்கறதுக்கான பணம் நம்ம பணமா இருக்கும். யார் பணமா இருக்கணுங்க? நம்ம பணமா இருக்கணும். நாம போயிட்டு ஒரு நபர்கிட்ட கடன் வாங்கிட்டு கைமாத்து வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றோங்க? நகை வாங்குறோம். அப்ப அந்த நகை வந்து யாருக்கு நல்லது அப்படின்னு சொன்னோம்னா யாருக்குமே நல்லது கிடையாது. அந்த நகை வாங்குறதுக்கு நம்ம கடன் வாங்கி இருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல நாங்க ஒரு தங்கம் வாங்குகிறோம் என்பது அந்த தங்கம் வாங்குவதற்கு கடன் பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல சம்பவம். அப்ப கடன் வாங்கி நகை வாங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நகை வாங்குறது பிரதானமா, கடன் வாங்குறது பிரதானமா? அந்த நகையில் நிறைந்திருப்பது என்னங்க? கடன் தானே. ஆமாவா இல்லையா? அந்த நகையில் நிறைந்திருப்பது கடன். கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம இதயத்துக்கு தெரியும். நம்மளுடைய இதயத்துக்கு தெரியும். நம்மளுடைய புத்திக்கு தெரியும்.
நம்முடைய ஆன்மாவுக்கு தெரியும். அப்ப கடன் என்ன ஆகுங்க? விருத்தியாகும். கடன் என்ன ஆகுங்க? நிறையும். கடன் என்ன ஆகுங்க? வளரும். இது நல்லதா? நீங்க நகை வாங்குறீங்கன்னு சொன்னோம்னா உங்க கையில பணம் இருக்கு, சேமிப்பு பண்ணிருக்கேன், அது ஒண்ணுத்துக்கும் ஆகாது, நான் போய் நகை வாங்குறேன் அப்படின்னு சொல்றீங்களா? வாங்கிக்கிங்க. நமக்கு நல்லதா இல்லையா அதெல்லாம் தெரியாது. வாங்கிக்கிங்க, தப்பு கிடையாது. ஆனா கெட்டது வராதுல்ல. அதனால அட்சய திருதி அன்னைக்கு எக்காரணம் கொண்டும் நெகட்டிவ் லைன்ல போயிடக்கூடாது. கடன் வாங்கக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, யார் திட்டுறதையும் வாங்கிக்க கூடாது, அடுத்தவங்க வயிற்றுல அடிக்க கூடாது, நம்ம வயிற்றுல யாரும் அடிக்காத மாதிரியும் பார்த்துக்கணும். இந்த விஷயங்களை எல்லாம் அந்த அட்சய திருதி அன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆண்டு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான ஜோதிட காரணத்தை பத்தி நாங்க பேசலாம். வெறுமனே சும்மா பிலாசபி பேசிட்டு போறதுக்கு நாங்க வரல, ஜோதிட காரணத்தையும் பேச போறோம். ஃபர்ஸ்ட் பிலாசபியை முடிச்சிடலாம். அப்ப அட்சய தேதி அன்றுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு வியாபாரியாக இருந்தால் அன்னைக்கு நீங்க கடையை சீக்கிரமா திறந்து வச்சு உங்களுடைய வியாபாரத்துல ஒரு கஸ்டமராசி வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுடைய வியாபாரத்துல அன்னைக்கு ஒரு புது ஆஃபர் கொடுக்கலாம், நிறைய வாடிக்கையாளர்களை இழுக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க அட்சய திருதி அன்னைக்கு பண்ணணும். நீங்க உங்களுடைய ஆபீஸ மூடிட்டு, எப்படிங்க அட்சய திருதி அன்னைக்கு உங்க ஆபீஸ மூடிட்டு உங்க கையில் இருக்கிற காசையெல்லாம் கொண்டு போய் நகைக்கடையில கொட்டிட்டு அந்த நகையை கொண்டு வந்து வச்சு பூஜையா பண்ண போறீங்க? நாங்க ஒரு நகையை கொண்டு வந்தங்க, அட்சய திருதி அன்னைக்கு வாங்கணும், அதை வச்சு டெய்லி பூஜை பண்றோம், அது மகாலட்சுமி அப்படின்ட்டு பூஜை பண்றோமா? பணக்காரர்கள் உட்பட எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்க, பணக்காரர்கள் உட்பட ஒரு நகை வாங்குவது ஒரு எதற்காக அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு நகை வாங்குறதுல இருக்கக்கூடிய உட்கருத்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கஷ்டத்துக்கு அடமான வைக்கலான்ட்டு. நாம இங்க 17 பேர் இணைஞ்சிருக்கோம். இந்த 17 பேர்ல எத்தனை பேரு எங்கிட்ட நகையே இல்லைங்கிறவங்க விட்டுருங்க, எங்கிட்டயும் நகையே இல்லை விட்டுறேன். ஆனா நகை இருக்கக்கூடிய நபர்கள் அவசரத்துக்கு உதவும் அப்படின்ட்டு சொல்லி நகை வாங்குறீங்களா? இல்ல நகை என்னுடைய வளர்ச்சிக்காக, என்னுடைய பெருமிதத்திற்காக, என்னுடைய கௌரவத்திற்காக அப்படின்னு வாங்கியிருக்கீங்களா? நகை அவசரத்துக்கு உதவும்ட்டு வாங்கியிருக்கீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், நகை எனது கௌரவம். ஒரு நபர் சொல்ல முடியுமா? சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க. அவசரத்துக்கு கண்டிப்பா உதவுங்கய்யா. அவசரத்துக்கு உதவும். ஒரு செயலை செய்யும் பொழுது, ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு நாம ஒரு பேர் வைக்கிறோம். குழந்தைக்கு நாம ஒரு நாமதேயம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறோம். அந்த பேர்னால அந்த குழந்தை ஆயுள் முழுக்க அழைக்கப்படுகிறது. ஆமா தானே? அது மாதிரி நாம் வாங்கக்கூடிய நகைகளுக்கு நாம ஒரு பேர் வைக்கிறோம், அவசரத்துக்கு உதவும். அந்த நகையுடைய பேர் என்னங்க? அவசரத்துக்கு உதவும். ஒரு நபர் பிறந்தால் அவர் எப்படி நல்லா பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உழைப்பு செய்து பேர் எடுக்கிறாரோ, அது மாதிரி அந்த நகை என்ன பண்ணுங்க? அவசரத்துக்கு உதவணும். அப்படின்னா என்ன வரணும்? நமக்கு அவசரம் வரணும், ஒரு நோய் வரணும், அவசரத்துக்கு நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கணும். ஒரு வேற ஏதாச்சும் ஒரு ஆபத்துக்கள் வரணும். மகேந்திரா இது கூட சட்டன் சட்டன் நான் பேசுறது கேக்குதுங்களா? நெட்வொர்க் இஸ்யூ. ஓகே. இப்ப நம்ம ஒரு நகையை வாங்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு ஒரு பேர் வச்சிடறோம். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சா? அப்ப அந்த அந்த ஒரு நபர் பிறந்தால் எப்படி
ஒரு தன்னை தன்னை வந்து காப்பாத்திக்கணும், தன்னுடைய வாழ்க்கை பயனை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரோ, அது மாதிரி அந்த நகை இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்க, நமக்கு துன்பத்தையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கும். ஏன்னா அந்த நகை வாங்கினது எதுக்கு, நம்ம கஷ்டத்துக்கு உதவுறதுக்கு. எதுக்குங்க நமக்கு கஷ்டம் வரணும், நமக்கு ஏன் கஷ்டம் வரணும், கஷ்டம் வந்தாதானே அது உதவணும். கஷ்டமே வர வேண்டாம், அது அதோட உதவியே நமக்கு தேவையில்லை. ஒரு நகையை வாங்கும் பொழுது எனது கௌரவத்திற்கு, தனது அடையாளத்திற்கு, தனது சேமிப்பிற்கு அப்படின்ட்டு மட்டும் சேர்த்து நீங்க நகையை வாங்கி பாருங்களேன், அது உங்களை விருத்திக்கு கொண்டு செல்லும். எப்படிங்க விருத்திக்கு கொண்டு செல்லும்? விருத்தின்னு என்னங்க, நிறைவு, வளர்ச்சி, சம்திங் இன்னதா இருந்தாலும் பெருகுதல். ஆனா நாம வந்து அப்படி பண்றதில்லை. அவசரத்துக்கு உதவும் அவசரத்துக்கு உதவும்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோங்க, அங்க நகையை சேர சேர ஒரு பவுன் இருந்தா 75,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் வரைக்கும் ஆபத்து வந்துச்சுன்னா சமாளிச்சிடலாம். 10 பவுன் வந்துச்சுன்னா பெரிய ஆக்சிடென்ட் ஆனா கூட அதை வித்து 7 லட்சம் ரூபாய்க்கு ஆபரேஷன் பண்ணிடலாம். 100 பவுன் இருக்குன்னா கோமா ஸ்டேஜில் ஐசியூல இருந்தா கூட 10 நாள் வச்சு பார்த்துடலாம். அதோடைய உள்ளர்த்தம் அதுதானே. பாசிட்டிவ் பாசிட்டிவே இருக்கும், நெகட்டிவ் நெகட்டிவே இருக்கும். அதனால நண்பர்களே, ஒரு மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய ஒரு அற்புதமான ஒரு வஸ்துக்கள் இருக்குன்னா அது ஆபரணங்கள். மகாலட்சுமிக்கு ஆபரண பிரியாயை அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆபரண பிரியாயை அப்படின்ட்டு, சர்வாபரண பிரியாயை அப்படின்ட்டு இருக்கு, ஆபரண போஷிதாயை அப்படின்ட்டு இருக்கு. மகாலட்சுமியினுடைய அந்த பெயர்களிலே அர்ச்சனைகளிலே இப்படி எல்லாம் வரும். அப்ப அந்த ஆபரண போஷிதாயை, ஆபரண பிரியாயை, ஆபரண ரட்சிதாயை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய அந்த ஆபரணங்களை நமது பாவம் 6ஆம் பாவத்தை பாதுகாப்பதற்காக, நோய் வந்தா தீக்கிறதுக்காக, கடன் வந்தா தீக்கிறதுக்காக, எது வந்தா விற்கிறதுக்காக அப்படின்ட்டு பேரு வச்சு வாங்கினீங்கன்னா எப்படி நல்லா இருக்கும். நான் சொன்ன அந்த நண்பர் அந்த நகையை வாங்கும் பொழுது, அச்சய திருதியில நகை வாங்கினா நல்லதான், நான் கடன் வாங்கி அந்த அச்சய திருதியில நகையை வாங்கிடுறேன், ஒரு 2 நாள் கழிச்சு அதை கொண்டு போய் பேங்க்ல அடமானம் வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்து நகை வாங்கறதுக்கு, அதாவதுங்க ஒரு 20,000 கையில இருக்கு, 20,000 கையில இருக்கு, ஒரு 40,000 ரூபாய் கடனை வாங்குறாரு, கடனை வாங்கி 60,000 ரூபாய்க்கு நகையை வாங்குறாரு. ஒரு பவுன் அப்ப 60,000 65,000 சரிங்களா. அப்புறம் வந்த உடனே அந்த 60,000த்துக்கு வாங்கிட்டு அது வந்த உடனே என்ன பண்றாருங்க, 2 நாள்ல கொண்டு போய் 40,000த்துக்கு திரும்ப லோன் இதுல வச்சிடறாரு. அது காயினா வச்சா முடியாதுங்கிறதுனால காயின் மேல என்னமோ பத்த வைப்பு பண்ணி அது நகை டாலரு அப்படிங்கிற மாதிரி செஞ்சு கொண்டு போய் கொடுக்குறாரு. அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு வேற. அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, 20,000 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு ஓனர், 20,000 ரூபாய்க்கு ஓனரா இருந்த அந்த நண்பர் 40,000 ரூபாய்க்கு கடனாளியா மாறிட்டார். 20,000 ரூபாய் கையில வச்சிருந்தா பேங்க்ல போட்டிருந்தா அது 21,000 22,000 போகும். அந்த 40,000 கடன் வாங்குறதுனால அவருக்கு மாசம் மாசம் வட்டி கட்டுறது, அது கட்டுறது, அது முடியாம போய் கடைசியா வித்துட்டாரு. விற்கும் பொழுது இனம் இனத்தோடு சேரும், தங்கம் தங்கத்தோடு சேரும். 1 கிராம் தங்கத்தை விற்கிறதுக்கு தயங்கிட்டே இருந்துட்டு கையில் இருந்த 4-5 பவுன் தங்கத்தையும் வித்துட்டார். இது ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த நாள் ஒரு கரண்ட் இருக்குன்னா அந்த கரண்ட்டை நம்ம பாதுகாப்பா பயன்படுத்தணும்னா மிக்சி ஓட்டலாம், கிரைண்டர் ஓட்டலாம், ஃப்ரிட்ஜ் ஓட்டலாம், டிவி ஓட்டலாம், மொபைல் ஓட்டலாம், எல்லாத்தையும் ஓட்டலாம். அதை நாம கஷ்டமா, அதாவது ஒரு நெகட்டிவா யூஸ் பண்ணணும்னு சொன்னோம்னா அந்த கரண்ட் நம்மள ஓட்டிடும். சரிங்களா. அதனால பாத்தீங்கன்னா இந்த அட்சய திருதியை என்பது ஒரு மின்சாரம் போல, அதை சரியாக பயன்படுத்துங்கள். நமக்கு அது நன்மையை கொடுக்காது, தீமையையும் கொடுக்காது. அன்று செய்யக்கூடிய செயல்களை வளர்த்து விடும், அவ்வளவுதான். அப்புறம் என்னங்க பண்ணலாம் அன்னைக்கு? அட்சய பாத்திரம் என்ன செய்தது, காமதேனு என்ன செய்தது? அட்சய பாத்திரம் தான தர்மம் செய்யலன்னு சொல்லுவாங்க, தானம் செய்ய சொல்லுவாங்க, பெருகும், நம்ம புண்ணியத்தை சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நம்ம பெரியவங்க நாம புண்ணியத்தை சேர்க்கணும்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குளிப்பறுத்தாலும்
தர்மம் காத்து நிற்கும் அப்படின்லாம் பாட்டுலாம் எழுதியிருக்காங்க இல்லையா? தீக்கா கட்சிக்காரங்களே அந்த பாட்டெல்லாம் பாடி வச்சிருக்காங்க. அது வேற விஷயம். நம்ம பெரியவங்க எப்பவுமே தர்மம் செய்யுங்கன்னு தான் சொல்லுவாங்க. தானம் செய்யுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது ரெகுலரா நடந்துட்டே இருக்கும். இப்போ அட்சய திருதியில் நீங்க பண்ணிட்டீங்கன்னா வருடம் முழுக்க ஏதாவது ஒரு செயல் நாம செய்யற மாதிரி சிச்சுவேஷன் வந்துட்டே இருக்கும். கரெக்ட் தான். ஆனால் அன்னைக்கு நாம் தானம் செய்ய வேண்டும், அன்னதானம் செய்ய வேண்டும், அல்லது வேறொரு கோதானம் செய்ய வேண்டும், வேற ஏதாச்சும் தானம் செய்யணும் அப்படின்ட்டு கடன் வாங்கி நீங்க தானம் செய்தால் தானம் செய்தால் என்ன ஆகும்? மோசம்தான் ஏற்படும். அதனால அட்சய திருதியை எனக்கூடிய அந்த இடத்துல அமாவாசை நாள்ல இருந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அமாவாசை நாள்ல இருந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அமாவாசையிலிருந்து ஒரு சந்திரன் ரிஷபராசியை கடக்கிற வரைக்கும் சந்திரன் அமாவாசை அட்சய திருதிக்கு முதல்ல வரக்கூடிய அமாவாசை சித்திரை மாசத்துல வரும். அப்ப மேசத்துல சந்திரனும் சூரியனும் இருப்பாங்க. ரிஷபத்திலே சந்திரன் போன அப்புறம் அந்த டைம் ஸ்டார்ட். நவ் அட்சய திருதி டைம் ஸ்டார்ட். ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுங்க? அமைதியாக இருக்க வேண்டும். எந்த இடத்துலையும் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா கடன் 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 கடன். புதுசா அந்த காலகட்டத்தில் ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த வருஷமெல்லாம் நோய் நோய் நோய். நாம ஏன் நெகட்டிவா பேசுறோம்? அந்த காலகட்டத்தில் நல்லா தண்ணி குடிங்க, நல்லா ஆரோக்கியமா இருங்க, புதுசா ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் விஷயத்த ஆரம்பிங்க. கோயிலுக்கு போறீங்களா? வருஷம் முழுக்க கோயிலுக்கு போறது வரும். கோயிலுக்கு போனா நல்லது தானே. தானம் பண்றீங்களா? கடன் வாங்காம கையில் இருக்கிறத தானம் பண்ணுங்க. வீட்டுக்கு நீங்க ஏதாச்சும் வாங்கணுமா? 10 லட்சம் கையில இருக்கு, பேங்க்ல வெட்டியா கிடக்குது, அதை எடுத்துட்டு போய் நகையை வாங்குங்க. 1 லட்சம் கையில கிடக்குது, அது வேஸ்டா தான் இருக்கு, போய் வெள்ளியை வாங்குங்க. ஐயா என்கிட்ட பணம் இல்லை, ஒரு 100 ரூபா இருக்கு, என்ன பண்ணலாம்? என்னோட பட்ஜெட் 100 ரூபாய். 100 ரூபாய்ல எனக்கு பட்ஜெட் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐயா நான்லாம் 100 ரூபாய் பட்ஜெட்டுக்கே போக மாட்டேன். ஒரு 25 ரூபாய் பட்ஜெட்ல நம்ம அட்சய திருதியை சுலபமாக கொண்டாடலாமா? வெறும் 25 ரூபாய் மதிப்புல சுலபமாக அட்சய திருதியை கொண்டாடலாம். சரிங்களா? 15 ரூபாய்க்கு ஒரு கல்லுப்பு பேக்கெட் வாங்கிக்கங்க. 1 கிலோ 15 ரூபாய்க்கு கிடைக்கும். வெறும் 15 ரூபாய்க்கு. 10 ரூபாய்க்கு ஒரு தயிர் பேக்கெட் வாங்கிக்கங்க. இன்னைக்கு அட்சய திருதி அன்னைக்கு 15 ரூபாய்க்கு உப்பு, 10 ரூபாய்க்கு தயிர் பேக்கெட். சரிங்களா? மிச்சம் 25 10 ரூபாச்சா? வீட்டுல பொதுவா நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வச்சிருப்போம்ல, ஒரு எலுமிச்சம்பழம் ஏதாச்சும் வச்சிருப்போம்ல. இல்லைன்னா உங்க பட்ஜெட் இன்னொரு 10 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க, 35 ரூபாய்க்கு. அப்ப வீட்டுக்கு போறோம், தயிர், கல்லுப்பு. கல்லுப்பை வந்து ஒரு படி இருக்கு இல்லைங்களா? படி இப்ப எல்லாரும் வீட்டுல இருக்குமான்னு தெரியல. எங்க வீட்டுல படி இருக்கும். படிங்கிறது லிட்டர் அளவை மாதிரி ஒரு படி அளவை, ஒரு 800 மில்லி 900 மில்லி இருக்கு நினைக்கிறேன் பழைய படி. அப்புறம் லிட்டர் படின்ட்டு புதுசா வந்துருச்சு மெட்ரிக்ல. இது ஒரு படி. அது சின்ன படியா பிடின்னு சொல்லுவாங்க. அதா இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்குள்ளார அதெல்லாம் நான் படி பிடியெல்லாம் கிடையாதுங்க. பிடின்னா கால் படி. சரிங்களா? அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டம்ளர் எடுத்துக்கங்க. ஒரு எச்சில் படாத டம்ளரா இருந்தா நல்லது. இல்லைன்னா அதையே கழுவிட்டு நல்ல டம்ளர்ல தொடச்சிட்டு அந்த கல்லுப்பு வாங்கிட்டு வந்து பாத்தீங்களா, அதை அந்த கிளாஸ்ல ஃபுல்லா எடுத்து சுவாமி முன்னாடி வைங்க. தயிர் வாங்கிட்டு வந்தோமே, அதை கடைஞ்சிட்டு தண்ணியை நிறைய ஊத்துங்க. 1/4 லிட்டர் 10 ரூபாய்க்கு கிடைச்சது ஒரு 150 மில்லி கிடைக்கும். அதுல 1/2 லிட்டர் தண்ணி கூட ஊத்தலாம், தப்பு கிடையாது. அதை நல்லா கடைஞ்சிட்டு அதுல கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அந்த உப்பு வாங்கிட்டு வந்து பாருங்க, அந்த உப்பை போட்டு நல்லா கலக்கிட்டு முடிஞ்சா ஒரு எலுமிச்சம்பழத்தை அதில் புளிஞ்சு விட்டு ஆத்தி அதை ஒரு பாத்திரத்துல வச்சு அதே சாமிக்கு முன்னாடி வைங்க. தீபம் பருத்துறோம். சுவாமிக்கு நைவேத்தியமாக அந்த மோர், நீர் மோர் வைக்கிறோம். கூட என்ன வைக்கிறோம்? உப்பு இருக்கு. உப்பு மகாலட்சுமி கடாட்சம் வாய்ந்த உப்பு இருக்கு. இதை நம்ம சுவாமிக்கு வச்சுட்டு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அந்த நீர் ஆகாரம், நீர் மோரை சாப்பிட்றோம். முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற 4 பேருக்கு கொடுங்க. குழந்தைங்க வீதியில விளையாண்டுட்டு இருக்குல்ல வெயில்ல, அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த மோரை ஒரு 1/2 டம்ளர் 1 டம்ளர் கொடுங்க.
ஒரு ஒரு ஐஸ் கட்டி, ஒரு ஐஸ் கியூப் 1, 2 போட்டோம்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும், மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அது குடிக்கும் பொழுது அந்த குடிப்பவர்களுடைய ஆன்மா மகிழும், மனம் மகிழும், ஆன்மா மகிழும். அட்சய திருதியை அன்று நீங்கள் செய்யக்கூடிய தான தருமங்கள், நீங்கள் யாருக்கு கொடுக்கிறீர்களோ அவருடைய ஆன்மாவையும் அவருடைய மனதையும் மகிழ்விக்க வேண்டும். ஆன்மாவையும் மனதையும் மகிழ்விக்க வேண்டும். இதுதான் அட்சய திருதியுடைய ஒரு ரொம்ப சுலபமாக வைப்பது. நீங்க அட்சய பாத்திரமானது ஒரு முறை வாங்கணும், அது பல்வேறு நிலைகள்ல உதவி கொண்டே இருந்தது. நீங்க உப்பு வாங்கி வச்சீங்கன்னா அந்த உப்பை காய் தாளிக்கும் போது போடலாம், குழம்பு காய்ச்சும் போது போடலாம், வேற ஏதாச்சும் பண்ணும்போது போடலாம். எனக்கு தொண்டை வலிக்குது, உப்பை போட்டு வாயை கொப்பளிச்சோம்னா தொண்டை வலி நல்லாவும் ஆகும். இப்ப போயிட்டு கொப்பளிக்கணும், ஏன்னா தொண்டை வலிக்குது. அப்ப பாருங்க, ஒரு நோய் நீக்கத்திலே இருந்து சகல சம்பத்துக்களுக்கும் உப்பு உதவுகிறது. காமதேனு மாதிரி, உப்பு காமதேனு மாதிரி, உப்பு அட்சய பாத்திரம் மாதிரி. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. ஒரு இனிப்பு செய்தாலும் அதுல 2 கல்லு உப்பை போட்டுதான் இனிப்பு பண்ணுவாங்க. அப்பதான் அந்த இனிப்பு தூக்கலா தூக்கி கொடுக்கும். உப்பு போடாத எந்த சமையலும் கிடையாது. நீங்க லட்டு பண்ணீங்கன்னா கூட அந்த பாகு காய்ச்சி கொண்டு இருக்கும் பொழுது 2 கல்லு உப்பு அதுல போடுவாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு உப்பு என்பது அட்சய பாத்திரமாக காமதேனுவாக இருக்கிறது. இதை வாங்குனீங்கன்னா குடும்பத்துல நல்லது வரும். அதை விட்டுட்டு நகையை வாங்குனீங்கன்னா, இப்ப நான் என்ன சொன்னேன், நாம ஒரு கடை வச்சிருக்கோம்னா கடையை நீக்கி வியாபாரம் பண்ணுங்கன்னு சொன்னேன். நகைக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அட்சய திருதி அன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே போய் கடையை திறந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்து 1 மணி நேரம் முன்னாடியே திறந்துருவாங்க, 1 மணி நேரம் லேட்டா தான் மூடுவாங்க. அன்னைக்கு அவங்க கடை நேரம் 10 மணி நேரத்துக்கு பதிலாக 12 மணி நேரமாக இருக்கும். அப்ப அட்சய திருதி அன்னைக்கு யாருமே கடைக்கு வராம போயிட்டா என்ன ஆகும்? அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் திங்கிங் வரும் இல்லையா? அப்ப கடைக்கு வர வைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்க, நீங்க எல்லாரும் நகை வாங்குனீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன், எல்லார் வீட்லயும் தங்கம் இருக்கணும் அப்படிம்பாங்க. ஐயா, எல்லார் வீட்டிலும் தங்கம் இருந்துச்சுன்னா ஆகாயத்துல இருந்தா கொட்டுகிறது? ஐயா, உங்க கடையில தாங்க வாங்குவோம். இது ஒரு மறைமுகமான வேண்டுதல். நான் நல்லா இருக்கணும்னா 1000 பேர் நல்லா இருந்தா அதன் மூலியமா நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறது. இது கெட்ட குணம் கிடையாது. ஆனா நாம நகை வாங்குறதுக்கு போறோம் இல்லைங்களா, நம்ம ரேஞ்ச் என்ன, நமக்கு அந்த சோர்ஸ் என்ன இருக்கு? நகை வாங்கறதுக்காக ஒரு கடன் கட்டுவதற்காக வைத்திருந்த பணத்தை நகை வாங்கி விட்டோம் என்றால், கடன் கட்டுவதற்கு இல்லாமல் கடன்கார என்னைக்கு திட்டுனாலும் அந்த திட்டுக்கு காரணம் அட்சய திருதி அன்னைக்கு வாங்கின தங்கம் தான். அந்த வைப்ரேஷன் அங்கிருந்து இழுத்துட்டு திட்ட வைக்கும், அதிகமா திட்ட வைக்கும். நண்பர்களே, இது மாதிரியான சூழ்நிலைக்கு போகாம அட்சய திருதியை பாதுகாப்பா கொண்டாடலாமா? ஒரு 2 வீலர்ல போனா எப்படி ஹெல்மெட் மாட்டிக்கிறோமோ, ஒரு 4 வீலர்ல போனா எப்படி சீட் பெல்ட் அழிஞ்சிக்கிறோமோ, அது மாதிரி அட்சய திருதியில தங்கம் வாங்கும் பொழுதும் கூட இது மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை நீங்கள் கைகொண்டால் அட்சய திருதியை உண்மையாலுமே சிறந்த அட்சய திருதியாக இருக்கும். ஜோதிட விஷயத்துக்குள்ளார போகலாமா? இதுல இருக்கக்கூடிய ஸ்கிரீன் ஷேர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அட்சய திருதியை சூட்சுமங்கன்னு ஸ்கிரீன் ஷேர் வந்துருச்சுங்களா? ஓகே, நல்லது. அட்சய திருதியை சூட்சுமங்கள்ல ஜோதிட விஷயத்துக்குள்ளார கொஞ்சம் போலாங்க. இது பாத்தீங்கன்னா 2012 நினைக்கிறேன், 2011 12ல இருந்து 2020 21 வரைக்கும் அடியனுடைய வழிகாட்டு நெறியாள்கை அப்படிங்கிற அளவுல எனக்கு ஒரு பாஸ் மாதிரி இருந்து என்னை வழிநடத்தி, அடியனுக்கு இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்ல இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விஷயங்களை கேட்ட போதெல்லாம் சொல்லி தந்த விசு ஐயர், சென்னை விசு ஐயர்,
ஒரு சிறந்த ஒரு நண்பராக, சிறந்த ஒரு வழிகாட்டியாக எனது வாழ்க்கையை கொண்டு செலுத்திக் கொண்டே இருந்த விசு ஐயர் அவர்களுக்கு தான் இந்த பாடத்தை வந்து நாம கொடுக்கிறோம். அட்சய திருதிக்கு பைத்தியகாரத்தனமாக என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வீணான பாதையில சென்று கொண்டிருந்த பல நபர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எல்லாம் சொல்லி, நானும் என் சுத்தி இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் பார்த்து கண்டறிந்து, அட்சய திருதியில நல்லா இருக்கிறதுக்கான சிச்சுவேஷன் யாருக்கு, இந்த அட்சய திருதியை நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும், ஏன் அட்சய திருதியை நாம கொண்டாடுறோம், அட்சய திருதியில கூடிய சூட்சுமம் என்ன அப்படிங்கறதெல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு குருவாக இருந்து வழிநடத்தி, என்னைக்கு குருன்னு நான் சொன்னோம் அதுக்கு பின்னாடி 6 மாசத்துல அவருக்கு எனக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் தொடர்பு இல்லாத ஒரு நிலையில அப்படியே போயிடுச்சு. இருக்கட்டும். அப்ப இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு கர்த்தாவாக இருந்து வழிகாட்டிய விசு ஐயர் அவர்களுக்கு தான் இந்த வகுப்பு அர்ப்பணிப்பாகிறது. அட்சய திருதியை சூட்சுமங்கள் இது நமக்கு யாருக்கு யோகம் தரும், யாருக்கு யோகம் தரும், ஏன் என்று தங்கம் வாங்க வேண்டும் அப்படிங்கிற இந்த விஷயங்களை எல்லாம் யாருக்கு யோகம் தரும் அப்படிங்கிற அளவுல நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு அட்சய திருதியைக்கும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அட்சய திருதியினுடைய ராசி கட்டம் என்ன அப்படிங்கறத நாங்க பார்த்துக்கணும். அட்சய திருதி அன்னைக்கு அந்த கோச்சாரம் இருக்கு இல்லைங்களா, அந்த கோச்சாரத்தை நாம எழுதிக்கணுங்க. அட்சய திருதி நீங்க அப்படியே நோட் பண்ணிக்கங்க. அட்சய திருதியினுடைய கோச்சாரத்தை பத்தி எழுதுறதுக்கு அந்த கோச்சாரம் நம்ம கட்டம் போடுறீங்களா, அதுக்கான ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் ரிஷபராசிக்கு வர வேண்டும், சந்திரன் ரிஷபராசியில இருக்க வேண்டும், அப்ப திருதியை இருக்கணும். திருதியை ரிஷபத்தில் சந்திரன், இது ரெண்டும் எப்ப சேர்ந்து இருக்கிறதோ அன்னைக்குதான் அட்சய திருதி ஆரம்பம். ரிஷபத்துல இருந்து சந்திரன் வெளியேறி விட்டாலோ, திருதியை திதி முடிந்து விட்டாலோ அந்த புண்ணிய காலம் இல்லை. புரிஞ்சிச்சா? திரும்ப ஒரு முறை சொல்லாங்களா? புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த அளவுல பாத்தீங்கன்னா வர்ற 19ஆம் தேதி அட்சய திருதியை 19/4/2026 அன்னைக்கு அட்சய திருதியை, திருதியை வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 10 மணிக்கே கூட வந்துருது. 10 மணி 10:40 சம்திங் திருதியை திதி வந்து விடுகிறது. ஆனா திருதியை திதி வந்தாலும் சந்திரன் திருதியை திதி வர்ற அந்த செகண்ட்ல சந்திரன் எங்க இருக்காருங்க? மேசத்தில் தான் இருக்கிறார். சந்திரன் மேசத்தில் தான் இருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம விதி பிரகாரம் திருதியை திதி வந்தாச்சு, ஓகே. ஆனா சந்திரன் மேசத்துக்கு போலியே. அப்ப மேசத்துக்கு சந்திரன் எப்ப நுழைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் 12 மணி 31 நிமிடத்திற்கு நுழைகிறார். சில பஞ்சாங்கங்களிலே 12:40 இருக்கலாம், 12:28 இருந்தா 31 வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டிஸ்டன்ஸ் தானே. அப்ப 12:30 மணின்னு வச்சுக்கலாம். 12:30 மணிக்கு சந்திரனானவர் ரிஷபத்தின் உள்ளே நுழைகிறார். அப்ப 19/4/2026 12:30 மணிக்கு அட்சய திருதியை புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. இது 20ஆம் தேதி காலையில கொஞ்ச நேரம் திருதியை திதி இருக்கும். 20ஆம் தேதி திருதியை திதி எவ்வளவு நேரம் இருக்கோ அவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த புண்ணிய காலம் இருக்கிறது. 19ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேல 20ஆம் தேதி காலையில எப்ப நாம கொண்டாடலாம்? எப்ப மட்டும் கொண்டாடலாம். ஆனாலும் காலை சூரிய உதயமாகும் பொழுது, காலை சூரிய உதயமாகும் பொழுது இந்த அட்சய திருதியை புண்ணிய காலம் இருந்தால் அந்த நாள் தான் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. சரிங்களா? அந்த நாள் தான் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. அப்ப 20ஆம் தேதி தான் கணக்குன்னு வச்சுக்கணும். இந்த விதி புரிஞ்சதா? அட்சய திருதியை புண்ணிய காலம் கணிப்பது எப்படி? யாருக்காச்சும் புரியலன்னா அவங்க மட்டும் சொல்லலாம். புரிஞ்சா விட்டுருங்க. நல்லது, அனைவருக்கும் புரிந்து விட்டது.
இப்ப இந்த அச்சய திருதியை வந்து நமக்கு எல்லா அச்சய திருதியை 12 அச்சய ஒரு அதாவது ஒவ்வொரு வருஷமும் அச்சய திருதியை வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் அச்சய திருதியை வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனா நமக்கு அந்த அச்சய திருதியை பலன் அளித்துக் கொண்டே இருக்கிறதா? ஒரே மாதிரி பலன் அளித்துக் கொண்டே இருக்கிறதா? ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு பணம் மட்டுமே தான் கிடைக்குமா? நஷ்டம் மட்டுமே தான் அடையுமா? லாபமே வராதா? லாபம் மட்டுமே தான் வருமா? ஆரோக்கியம் மட்டுமே தான் வருமா? ஒரே பலன் தான் வருமா? அப்படின்னா கிடையாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வருட அச்சய திருதியிலும் வெவ்வேறான பலன்களை அடைகிறார்கள். இந்த அச்சய திருதியை சூட்சுமங்கள் மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் பல்வேறு நாட்களுடைய அந்த சூட்சுமங்களையும் இதே மெத்தட்ல பண்ணலாம். இது அடியனுக்கு வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இதை கத்து கொடுத்துருந்தாங்கன்னா நான் இதை நானே கத்துக்க மாட்டேன். ஆனா குறைந்தபட்சம் ஒரு 5-6 வருஷம் சொல்லாத அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒரு 5-6 வருஷம் இல்ல 8-9 வருஷம் சொல்லாம இருந்துட்டு அப்புறம் நம்ம நண்பர்களுக்கு மட்டும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்ப இப்படி போய்கொண்டிருக்கிறது. இப்ப நாம எல்லாருமே கூட இப்ப இதை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஓகே, நாம திரும்ப நம்முடைய விஷயத்துக்குள்ளார போயிடலாம். அச்சய திருதியை புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தை நாம எடுத்துக்கணுங்க. சரிங்களா? அந்த நேரத்துல என்ன கிரகம் எங்க இருக்கு அப்படிங்கிறத நாம கோச்சாரத்துல போட்டுக்கணும். ஒரே நிமிஷம். என்னுடைய ஆடியோ திரும்ப கேக்குது இல்லைங்களா? நெட்வொர்க் இஷ்யூ திரும்ப ஏற்பட்டது, அதனால நிறுத்தினேன். திரும்ப தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த விஷயம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயம் புதுசா இருக்கலாம். ஒரு சிலருக்கு புதுசா இருக்கலாம். புதுசா இருக்கிறதுனால நமக்கு புரியாத ஒரு நிலையில கூட இருக்கலாம். இதை நீங்க நல்லா உற்று கவனித்து உள்வாங்கி கொண்டீர்களானால் இன்றைய இந்த வகுப்பு இந்த வருஷம் உங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்வதிலே மிக பெரிய வெற்றியை தரும். ஒரு பணக்காரர் வர்றாரு, இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு ஏழை வர்றாரு, எங்க இந்த வருஷமாசி அந்த கடன் காயெல்லாம் கட்டி முடிச்சிருவோம் அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கெல்லாம் நம்ம பதில் எப்படி துல்லியமாக தருவது? ஜாதக ரீதியாக தரலாம். ஆனால் அதற்கும் மீறி முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இவர் நிறைய உழைப்பு செய்து கொண்டிருக்கிறார். அந்த உழைப்பு இவருக்கு பலனுக்கு வருமா வராதா, அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணீங்கன்னா இந்த கணக்கீடுகள் உங்களுக்கு உதவும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சந்திரன் இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சந்திரன் இருக்கிறது தான் அச்சய திருதியை. அப்ப ரிஷப சந்திரனுக்கு உங்களுடைய ராசி அதிபர் இப்ப கோச்சாரத்துல எங்க இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணத்திற்கு யாராவது ஒருவர் ஒரு ராசியை சொல்லுங்களேன். உங்க ராசி என்னன்னு சொல்லுங்க. மீனராசி ஐயா. மீனராசி. மீனராசி அப்படின்னு சொல்லும் போது குரு அப்படின்னு சொல்லலாமா? குரு தானே மீனராசிக்கு. ஆமா ஐயா. அப்ப அந்த குரு பகவான் இப்ப எங்க இருக்கார்? இந்த இதுல எங்க இருக்காருங்க குரு பகவான்? எப்படிங்க? மிதுனத்துல இருக்கார். மிதுனத்துல இருக்கார். சரிங்களா? மிதுனத்துல குரு பகவான் மிதுனத்துல இருக்கார். அப்ப உங்களுக்கு மிதுனத்துல குரு இருக்கார் அப்படிங்கிற இந்த பலன் தான் இந்த ஆண்டு உங்களுக்கான மனநிலை. நீங்க பொருளாதாரத்துல நல்லா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா, நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது இந்த வருஷம் முழுக்கவே. இந்த வருஷம் குரு வந்து கொஞ்ச நாள்ல பெயர்ச்சியாகி எங்க போயிடுங்க, கடகத்துக்கு போயிடும். ஆனாலும் உங்க ராசிக்கு 4ல குரு இருந்தா என்ன பலன் நீங்க சொல்லுவீங்க? ராசிக்கு 4ல குரு இருந்தா நல்லது சொல்லுவீங்களா, கெட்டது சொல்லுவீங்களா? அது கோச்சார பலன் அப்படிங்கிற அளவுல நீங்க மோசமானதையும் சொல்லிக்கலாம், நல்லதையும் சொல்லிக்கலாம். அதெல்லாம் மேட்டர் இல்ல. அந்த குரு இருக்காரு 4ல இருக்காருன்னா வீடு வாங்குவீங்க. இந்த வருஷம் சித்திரை மாசத்துக்கு பின்னாடி வீடு வாங்குவீங்க. வீடு வாங்கலாங்கிற எண்ணம் இருக்கும்.
நகை வாங்குவீங்க, கல்வி ஏதாவது ஒரு கல்வியில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பீங்க, அம்மா கூட டைம் எடுத்துக்குவீங்க, அம்மா வழியில ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். இது மாதிரி உங்களுடைய அந்த 4ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எக்கச்சக்கமாக நடக்க ஆரம்பிக்கும். அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துல ஒரு சம்பவம் இருக்கு இல்லைங்களா? அதுல செல்வம், சௌபாக்கியம் இருந்தால் அது சார்ந்த விஷயத்துல உங்களுடைய மனதை நீங்கள் ஈடுபடுத்த வேண்டும். சரிங்களா? வேறு ஒரு நபர் ஒரு ராசியை சொன்னீங்கன்னா இன்னொரு உதாரணம் சொன்னா நல்லா இருக்கும். ஐயா விருச்சிக ராசிங்கய்யா. இப்ப நீங்க வந்து விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது விருச்சிகத்தினுடைய அதிபர் செவ்வாய் ஆகிறார். செவ்வாய். சரிங்களா? அப்ப விருச்சிகத்திற்கு இந்த செவ்வாய் எங்க இருக்காருங்க? 5ஆம் இடத்துல இருக்கார். இருக்காங்கய்யா. 5ஆம் இடத்துல இருக்கார். அப்ப இந்த ஆண்டு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக உயர் கல்விகள் ஏதாவது கத்துக்கணும், புதுசா ஏதாச்சும் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கத்துக்குவீங்க. உங்களுடைய வருமானத்திற்கு தடையாக உங்களுடைய மனம் நிறைய வருஷம் இருந்திருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, இப்ப வந்து மனசுல என்ன தோணுதோ, உள்ள என்ன சொல்லுது குமாரு அப்படின்ட்டு சொல்லுவார்ல நம்முடைய என்னவா நடிகர் பேர் மறந்துருச்சு. விண்ணை தாண்டி வருவாய் அப்ப கணேஷ். அது மாதிரி இங்க என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க பாக்குறீங்க இல்லையா? அது மாதிரி உள்ள என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க பாருங்கம்மா. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். அந்த செவ்வாயோடு கூட இருக்கக்கூடிய கிரகம் எல்லாம் யாருன்னு பாருங்க. 3, 4 கூடையவர் சனி, 8, 11 கூடையவர் புதன். அப்ப திடீர்னுட்டு ஒரு இன்சூரன்ஸ் பணமோ அல்லது உயில் எழுதிய பணமோ பெரும் லாபமாக உங்களுக்கு வர்றதுக்கு ஒரு சிச்சுவேஷன் இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும். இந்த வழியில ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க? நாம ஓடி போய் லபக்குன்னு பிடிச்சிக்கணும். சரிங்களா? இடமாற்றத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேங்கய்யா. டிரான்ஸ்ஃபருக்காக. 5ஆம் இடம் தானே. 5ஆம் இடம் உத்தியோகத்தில் இடமாற்றம் அப்படிங்கிறதுக்கு நாம அதை எடுத்துக்கலாம். நீங்கள் விரும்பியது விரும்பிய மாதிரி நடக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது விரும்பியதெல்லாம் நம்ம அடையக்கூடிய ஒரு வெற்றி தரும் பாவம். 11, 5 இதெல்லாம். அப்ப உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டம் தாங்க. நீங்க என்ன இன்னும் கூட நிறைய நினைங்க. 5ஆம் இடங்கிறது விருப்பஸ்தானம். நீங்க என்னத்தை விரும்பினாலும் அதையெல்லாம் நீங்க சக்சஸ் பண்ணிடலாம். அது அவர் 6ஆம் அதிபரா இருக்கிறதுனால வேலை சம்பந்தப்பட்ட விருப்பத்துல வேலைக்கு இடமாற்றம் தானே. 6 என்பது வேலை. 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துல இருக்காரு செவ்வாய். புரியுதுங்களா? செவ்வாய் இருக்கிற இடம் 6ல இருந்து 12. இப்ப வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல அவர் என்ன பண்ணுவாருங்க? ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அந்த மாற்றம் நமக்கு என்னவா வரும்? இந்த நாள் அட்சய திருதியை விருத்தி நாள். அப்ப நமக்கு அது பாசிட்டிவா விருத்தியா வருமான்னு தான் பாக்குறோம். சரிங்களா? ரிஷபச்சந்திரனுக்கு 11ல இருக்கு. அப்ப நமக்கு லாபம் தான். உங்களுக்கு 5, ரிஷபச்சந்திரனுக்கு 11. உங்க விருப்பம் போல எல்லாமே லாபகரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லும். நன்றிங்க. நல்லது. சரி. இது 2 உதாரணம் நமக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். பாடம் ரொம்ப போர் அடிக்குதா? தேவையில்லாத பாடமா? இதெல்லாம் நீங்க கோடி ரூபாய் கொட்டு கொடுத்தாலும் வெளியே கிடைக்காது. அப்ப ராசி அதிபதி எங்க இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்கன்னு வச்சு அந்த இடத்துக்குள்ள பலனை நம்ம எடுத்துக்கணுங்களாயா? ஆமா. இப்ப இருக்க ரிஷபத்துல இருந்து அந்த ராசி அதிபர் எங்க இருக்காரு அந்த பலன் நடக்கும் நமக்கு. அது நம்ம ராசியிலிருந்து எத்தனாவது இடமோ அது சார்ந்து நடக்கும். இப்ப மாத கிரகங்கள் மாறும்போது அந்த இடத்தை எடுத்துக்கணுங்களா? எப்படிங்க? அந்த சூரியன் செவ்வாய்லாம் மாறும்போது எங்க இருக்கிறாங்களோ அந்த இன்னைக்கு எங்க இருக்கோ அதுதான் அந்த வருஷத்துக்கு. நன்றிங்க. 19/4/2026 12 மணி 31 நிமிஷத்துக்கு தான் சந்திரன் உள்ள வர்றாரு. நமக்கு அட்சய திருதியை புண்ணிய காலம் அப்பதான் பிறக்குது. அட்சய திருதியை புண்ணிய காலம் பிறக்கும் போது எங்க இருக்காரோ அது சார்ந்த வழியில தான் பொருளாதாரம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இருக்கும். இப்ப நாம பார்த்தது சந்திரன் ராசிக்கு வச்சு பார்த்திருக்கோம். ராசிங்கிறது மனம் தான். உங்க மனசுக்கு இதெல்லாம் வருமா வராதாங்கிறது இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து நாமளா முயற்சி பண்ணி பண்ற விஷயங்கள். இதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த சந்திரனுடைய ராசியை வச்சு நாம பாக்குற இந்த பலன் நாம மனசுல நினைச்சு நாம உருவாக்கி நாம பார்க்கக்கூடிய விஷயம். தானா வர்ற விஷயம் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. அதை நாம பார்த்தோம். அடுத்த விதி பாத்தீங்கன்னா இப்ப கோச்சாத்த மேச சூரியன் இருக்கார் இல்லையா? மேச சூரியனுக்கு உங்களுடைய சூரியன் உங்க ஜாதக கட்டத்துல சூரியன் இருக்கு இல்லையா?
அந்த சூரியன் அமர்ந்த ராசி அதிபர்னு ஒருத்தர் இருப்பார் பாருங்க, அந்த ராசி அதிபர் கோச்சாரத்துல இப்ப எங்க இருக்காரோ அந்த பலன்கள் நடக்கும். மேசத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு உங்க ஜாதகத்துல இருக்கிற சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அந்த ராசி அதிபர் இங்க இருக்கிற மேச சூரியனுக்கு எந்த இடத்துல இருக்காரோ அந்த பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப இன்னும் இப்ப சொன்னவங்க திரும்ப சொல்ல வேண்டாம், வேறு நபர்கள் சொல்லுங்க. உங்களுடைய எந்த மாசம் பிறந்தீங்க? தமிழ் மாசத்துல. தமிழ் மாசத்துல பிறந்து சொன்னோம்னா சூரியன் எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சனால ஆடி மாசம். ஆடி மாசம். ஆடி மாசம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய சூரியன் எங்க இருக்குங்க? கடகத்துல இருப்பார். கடகத்தினுடைய அதிபர் யாருங்க? சந்திரன். சந்திரன் வந்து இந்த சூரியன் இருக்கார் இல்லையா, அந்த சூரியனுக்கு 2ல தான் இருக்காரு. எப்பவுமே 2ல தான் இருப்பார். இந்த சூரியன் சந்திரன் அப்படின்ட்டு இந்த அதிபர் வந்துட்டாருன்னு வைங்களேன், சூரியன் சந்திரன் அந்த அதிபர் வந்துட்டாங்கன்னா அது எப்பவும் ஒரே பலன் தான் வரும். மற்ற நபர்களுக்கு தான் அந்த பலன்கள்லாம் மாறும். அதனால உங்களுக்கு எப்பவுமே இப்ப அட்சய திருதியை யாருக்கெல்லாம் எப்படி பயன்படுதோ நமக்கு தெரியாது. உங்களுக்கு அட்சய திருதியை எப்பவுமே லாபகரமாகவே இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன், சரிங்களா? ஆனா அது சூரியனுக்கு 2ஆம் இடம். சூரியனுக்கு 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம் தானே. உங்களுக்கு 11ஆம் இடம். தனம் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். இப்ப இதுல பொதுவாக நீங்க நோட் பண்ணிக்கீங்க, இந்த லக்னத்திற்கு, அது இந்த ராசிக்கு, இந்த கடகம் இருக்கு இல்லைங்களா, கடகத்துக்கு 11ஆம் இடம் பாதகம். எப்ப உங்களுக்கு லாபம் கிடைக்காம போயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிக லாபம் வேணும், எவ்வளவு லாபம் வந்தாலும் அது நமக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்ட்டு நினைச்சா உங்களுக்கு லாபம் போயிடும். சரிங்களா? இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு அப்படியே பெருசா எல்லாரும் பாத்தீங்கன்னா 20 வருஷத்துல டெவலப் ஆவாங்க. 20 வருஷத்துல டெவலப் ஆவாங்க. ஆனா நான் வந்து ரஜினி மாதிரி சிங்கம் உண்டு புறப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா பாட்டு முடியறதுக்குள்ளார ஆகணும்ட்டு. நீங்க சிங்கம் உண்டு புறப்பட்டதேன்னுட்டு ஒரு பாட்டுல 1 மாசம் 2 மாசத்துல நீங்க பணக்காரர் ஆக முடியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூரிய வம்சம் படத்துல வரக்கூடிய அந்த சரத்குமார் மாதிரி அவர் வந்து ஏதோ ஒரு பாட்டு ஆரம்பிப்பாரு பெரிய ஆள் ஆகிறதுக்கு. அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை இருக்காது. பாட்டு முடியும் போது குழந்தைக்கு ஒரு 7-8 வயசு ஆயிடும். அப்போ ஒரு 10 வருஷம், அந்த 10 வருஷத்துல அவர் முன்னேறாரு பாத்தீங்களா? அது மாதிரி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் எடுத்து நீங்க திட்டங்கள் போட்டீங்கன்னா நிறைய லாபம், நிறைய பணம் வரும். ஒவ்வொரு அட்சய திருதியையும் உங்களுக்கு சிறப்பான நாள். உங்களுக்கு இந்த சூரியன் அமர்ந்த லைன் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எந்த சிக்கலும் கிடையாது. சூரியன் வந்து ஆன்மகாரகன் அப்படிங்கிறதுனால இது இயற்கை இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருளாசின்னு எடுத்துக்கணும். சந்திரன் ராசி இருக்கு இல்லைங்களா, ராசி அதிபரை வச்சு பார்க்கறது நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள். நாம என்ன நினைக்கிறோமோ, நல்லா நோட் பண்ணிக்கணும், நாம என்ன நினைக்கிறோமோ நினைச்சதெல்லாம் நடக்குமா நடக்காதா, நம்ம நல்லதை நினைப்போமா கெட்டதை நினைப்போமா அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். சூரியன் அப்படிங்கிறது இறைவனுடைய அருளாசிக்கு மூலயமாக நமது ஆன்மாவிற்கு மூலயமாக இறைவனுடைய டச்சில் கிடைக்கிற இயற்கையான விஷயம். அப்ப சூரியனுக்கு இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த கடகத்துல நீங்க சூரியன் இருக்கிறதுனால செல்வ வளம் அப்படிங்கிறது லாங் டிஸ்டன்ஸ்ல திட்டம் போட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். சின்னதா உடனடியா இன்னைக்கு இப்ப ஏதாவது நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைக்கிற காளா மாதிரி இருந்தீங்கன்னா நாளைக்கே வாடி போயிடுவீங்க. புரியுதுங்களா? வேறு ஒரு நபர் சூரியன் இருக்கக்கூடிய ராசியை சொல்லலாம் அல்லது மாசத்தை சொல்லலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சூரியன் வந்து சிம்மத்துல இருக்கியா? உங்களுக்கு வந்து சூரியன் சிம்மத்துல இருக்காரு அப்படின்னு வைங்களேன். அப்ப சிம்மத்துக்கு அதிபதி யாரு? சிம்மத்துக்கு அதிபதி சூரியனே தான். அப்ப நாம வந்து சூரியன் இருந்தானே பாக்குறோம். சூரியன்ல பாக்குறோம் அப்படிங்கறதுனால உங்களுக்கும் இது வெவ்வேறு மாதிரியான பலன்களை தரவே தராது. வேற மாதிரியான பலன்களை கொடுக்காது. நீங்க சுய முயற்சியால தான் முன்னேறணும். சூரியன் சந்திரன் வச்சுதான் பாக்குறோம் இல்லைங்களா? இப்ப சூரியன் வந்துருச்சு, அவருக்கு சந்திரன் வந்துச்சு, அது அங்கிருந்து 11ஆம் இடம் அப்படிங்கிறதுனால வந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா இந்த சிம்ம வீட்டுல இருந்து சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் 9 மேச சூரியனுக்கு தானே விதிய மேச சூரியனுக்கு இந்த சூரியன் அமர்ந்த பாவத்தினுடைய நபர் பார்க்கறதா ரூலே. அப்ப இங்கிருந்து 9லயும் கோச்சார சூரியனுக்கு கோச்சார சூரியன் 1லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால
ஜாதகர் தான் என்ன பண்றாரோ அது மாதிரியே இருப்பாரு. இருந்தாலும் கூட சிம்மத்துக்கு அது 9ங்கிறதுனால மூதாதையர்கள் வழியில என்ன நடந்துச்சோ அது அப்படியே கண்டினியூட்டியா நடக்கும். உங்க அப்பா அம்மாவை எதுக்காதீங்க. அப்பாவை முக்கியமா அப்பா பாட்டன் அப்படின்னு இருக்காரு இல்லையா, அவங்களெல்லாம் எதிர்க்கிறதோ அவமானப்படுத்துறதோ நீங்க பண்ணா அந்த ஆண்டு உங்களுக்கு சிக்கல் உண்டாகும். அட்சய திருதியை அந்த நான் சொன்ன அந்த 3 நாள் இருக்கு இல்லைங்களா, அமாவாசையில இருந்து ஒரு 4-5 நாள், அந்த அமாவாசை ஒரு 4-5 நாள் வரைக்கும் உங்களுடைய பித்ரு வகையிலே உங்களுடைய தகப்பனாருடைய தகப்பனாருடைய அண்ணன் தம்பிங்க இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாம ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னா உங்களுடைய அந்த ஆண்டு சிறப்பா இருக்கும். அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்திற்கு மாறான கருத்துக்கள் வாங்கினீங்கன்னா அந்த ஆண்டு பொருளாதாரத்துல சிக்கல் ஏற்படும், கௌரவத்துல சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்க உணரலாம். சரிங்களா? இது ரெண்டுமே சூரியன் சந்திரனாவே வந்துருச்சுங்கிறதுனால வேற யாராவது ஒருத்தர் சொன்னா நல்லா இருக்கும். பேரு யாராவது சொல்றீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? நான் பிரசன்டேஷன் இருக்கிறதுனால எத்தனை பேர் இருக்குன்னு தெரியல. ஆனா 20 பேர் இருக்கோம். 2 பேர் தான் சொல்லியிருக்கோம். ஏன் அப்படி? அப்ப 2 பேர் சொல்லிட்டாங்க. மொத்தம் 4 பேர் ஆச்சு. இன்னும் 16 பேர் இருக்கு. சொல்ல மாட்டேன்னா முதல்லயே சொன்னவங்க சொல்லுங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க ஜாதக பலன் வந்து எதுவுமே தெரியக்கூடாதாட்டு இருக்குது. ஒண்ணுமே ஐயா சொல்லுங்க. ரிஷபத்துல உங்களுக்கு வந்து ரிஷபத்துல சூரியன் இருக்கு. ரிஷபத்தினுடைய அதிபர் யாருங்க? சுக்கிரனா? சுக்கிரன் வந்து எங்க இருக்காருங்க? சூரியன்ல இருந்து ஒண்ணுலயே இருக்காரு. எப்படிங்க? என்னோட ஜாதகத்துலயா? இல்ல 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 இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சூரியனுக்கு 12லயும் மேச சூரியனுக்கு 1லயும் இருக்காரு. மேச சூரியனுக்கு 1ல இருக்காரு. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு 12ல இருக்காரு. அப்படித்தானே கணக்கு? இப்ப இது வந்து நமக்கு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இந்த ஆண்டு முழுக்கவே பயணங்கள் செல்ல வேண்டும். நிறைய பயணங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். நீங்க பயணங்கள் செய்வதற்கு தயங்கினீங்கன்னா புகழ், அந்தஸ்து, கௌரவத்தையும் இழந்து விடுவீர்கள். நீங்க என்ன வேலை பண்றீங்க சார்? அரசாங்க வேலை சார். லாஜிஸ்டிக் கவர்மெண்ட். ஓகே. கவர்மெண்ட் உத்தியோகங்கிறதுனால வந்து நாம பெருசா அங்கிங்க சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் கூட அந்த ரோடு துறையில இருக்கு இல்லையா, பொதுப்பணித்துறை, இந்த பொதுப்பணித்துறையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தினமும் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அங்கிங்க சுத்திட்டே இருப்பாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தாலும் கூட வெளியில எப்ப பார்த்தாலும் சுத்திட்டே இருக்கிறது, இந்த டேபிள் இருந்து அந்த டேபிள், அங்க போய் பாக்குறது இங்க போய் பாக்குறது, இது மாதிரியான துறையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியா அடுத்த ஸ்டெப்புக்கு போய் மேல போயிடலாம் பொதுவாக. ஏன்னா அந்த சுக்கிரன் கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஏறக்குறைய இந்த இடத்துலயே தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்னும் 1 டிகிரி வந்துச்சுன்னா இங்க வந்திருக்கும் அல்லது அங்க இருக்கும். உங்களுக்கு எப்பவுமே ரிஷபத்திற்கு 11, 12, 1 இந்த இடத்துல தான் சுக்கிரன் இருக்கும் எப்பவுமே. சரிங்களா? அப்ப 11ல இருக்கும்போது சூப்பர் பலனும், 12ல இருக்கும்போது அலைச்சல் மிகுந்த விஷயமும், 1ல இருக்கும்போது மிகப்பெரிய முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் சொல்ல முடியாது. ஆனா அடிக்கடி பயணம் செய்து கொண்டே இருந்தீர்களானால் உங்களுக்கு புகழ் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், பதவி உயர்வும் கிடைக்கலாம். வெளியூர்ல பதவி உயர்வு கிடைக்குதுன்னா போயிடுங்க. நல்லது. இன்னும் நாம வேற மாதிரி இன்னும் வரல. சரி, ஓகே. நானே ஒரு கட்டத்தை போட்டு சொல்றேன். சரிங்களா? நானே ஒரு கட்டத்தை போட்டு சொல்றேன். வணக்கம் சார். சொல்லுங்க சார். 10ஆம் இடம் கன்னியில சூரியன் இருக்கு சார். கன்னியில சூரியன் 10ஆம் இடமா எனக்கு தேவைப்படாது. சரி, ஓகே. இப்ப நம்ம சூரியனை மட்டும் வச்சுக்கலாம். இப்ப இதனுடைய அதிபர் புதன் இல்லையா? புதன் வந்து எங்க இருக்காருங்க? சூரியனுக்கு 12ல இருக்காரு. இது வந்து நல்ல உதாரணம் எடுத்துக்கலாம். சூரியனுக்கு 12ல இருக்காரு. சூரியனுக்கு 12ன்னா பயணம், செலவு, விரயம். சரிங்களா? உங்களுக்கு மனைவி, கூட்டாளி, நீங்க மனைவிக்காக செலவு செய்யறதுக்கான சிச்சுவேஷன் இருக்கு, கூட்டாளிகளுக்காக செலவு செய்யறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துருங்க. இந்த ஆண்டுல வந்து நீங்க கடன் வாங்குறது, செலவு பண்றது, இது மாதிரியான சிச்சுவேஷன்ல எதுவும் போகாம அமைதியா இருக்கணும். பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும் சார். இந்த புதன் வந்து இப்ப புதன் அங்க இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, அது சூரியனுக்கு 12ல அப்படிங்கிற இந்த பொசிஷன்
நமக்கு அந்த வேலையில ஏதாவது ஒரு இறக்கத்தை ஏற்படுத்தலாம், வேலை மாற்றத்தை ஏற்படுத்தலாம், கௌரவம் குறைச்சல் ஏற்படுத்தலாம். இது மாதிரி ஒரு சில சங்கடங்களை அது உருவாக்கலாம். அதனால கொஞ்சம் இது நமக்கு இன்னைக்கே தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். இப்ப ஒரு பலன் வந்து நடந்த பின்னாடி ஏன் நடந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்றதை காட்டும், அந்த பலன் நடக்கிறதுக்கு முன்னாடியே. ஒரே நிமிஷம், அரசியல் போயிட்டு இருக்காங்க. அதனால ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வேலையில அப்படின்னீங்கன்னா அதை எதிர்பார்த்து கொஞ்சம் அமைதியா இருந்துட்டா சிறப்பா இருக்கு இல்லையா. இந்த அட்சய திருதியை உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கு. மனைவியோடு வெளியூருக்கு ஒரு சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா பரிகாரம் ஆயிடும். சரிங்களா? மனைவியோடு அட்சய திருதியை முடிஞ்ச பின்னாடி ஒரு சில மாதங்கள்ல ஏதாவது ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டு ஜாலியா போய் ஊர் சுத்திட்டு வாங்க, சிறப்பாயிடும். கல்யாணம் ஆயிடுச்சிங்க இல்லையா? ஆயிடுச்சு சார். மனைவியோட ஊர் சுத்திட்டு வாங்க சார், ஒன்றும் ஆகாது. இல்லைன்னா கொஞ்சம் கௌரவம் எல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான சுச்சுவேஷன் வரும். அது எப்படி கௌரவம் குறையுது குறையாது அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்திகளை வச்சு நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். நல்லது. ஓகே, நன்றி சார். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம முன்ஜென்மத்திலிருந்து கொண்டுட்டு வந்ததுதான் லக்னங்க. முன்ஜென்மத்திலிருந்து நாம கொண்டு வந்ததுதான் லக்னம். இப்ப இந்த புண்ணிய காலம் ஆரம்பித்த அந்த நொடியில் ரிஷபச்சந்திரன் ரிஷபத்திலேயே எப்போதுமே இருக்கும், மேச சூரியன் மேசத்துல தான் எப்பவுமே இருக்கும். ஆனா அந்த லக்னம் அப்படிங்கிறது 12 லக்னத்துல எந்த லக்னமும் வரலாம். அட்சய திருதி ஆரம்பிக்கும் பொழுது 12 லக்னத்துல எந்த லக்னமும் வரலாம். வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? எஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 19/4/2024 26 12:31 தான் இந்த புண்ணிய காலம் ஆரம்பிக்குது. அப்ப அந்த புண்ணிய காலம் ஆரம்பிக்கிற அந்த நொடியில லக்னமானது கடக லக்னத்துல இருக்கு. கடக லக்னத்துல 7 பாகை போயிடுச்சு. அப்ப இதுதான் வந்து நமக்கு நாம வச்சுக்கிற அந்த விஷயம். நம்மளுடைய முன்ஜென்ம கர்ம வினைகள் இருக்கு இல்லையா, முன்ஜென்ம கர்ம வினைகள் இதெல்லாமே வந்து நம்மளை கிராஸ் பண்ணும். நம்ம ஜாதக பலனாகட்டும் வேறு எந்த பலனாகட்டும் அந்த பலனோடு பொருளாதாரம் சார்ந்த விருத்தி சார்ந்த முறையில கிராஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லக்னம் தான். அப்ப நமது லக்னாதிபதி கோச்சாரத்துல இந்த கடக லக்னத்திற்கு எங்க இருக்காரோ அந்த பலனை தான் பொருளாதார ரீதியாக அனுபவிப்பார். இது ஏற்கனவே நீங்க செஞ்சு வச்சிருக்கிற செயலுடைய விளைவு. இது வந்து கர்மா அப்படின்னு சொல்லலாம். நம்ம தலையெழுத்து நாம எழுதுறோம் இல்லையா, நம்ம தலையெழுத்து நம்ம ஏற்கனவே ஒரு முன்முனைப்புல ஏதோ ஒன்று செஞ்சு வச்சிருப்போம், நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். நேத்து விதைச்சது இன்னைக்கு முளைச்சி வருது. எல்லை போட்டா எள்ளு முளைக்கும், கொல்ல போட்டா கொள்ளு முளைக்கும், சொல்ல போட்டால் சொல்லுதான் முளைக்கும், சோம்பேறித்தனத்தை போட்டா சோம்பேறித்தனம் தான் முளைக்கும். இததான் வந்து நாம பாடத்தினுடைய ஆரம்பத்துல நாம சொல்லிட்டு இருந்தோம். அது விருத்தி. இந்த கடகலக்னம் விருத்தி. என்னத்தை விருத்தி? அது உங்களுடைய லக்னாதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தது. சரிங்களா? சரி, இப்ப உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு லக்னம் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. மேஷ லக்னம். இப்ப நீங்களுடைய ஓகே, நீங்க சொல்லுங்க சார். மேச லக்னம், செவ்வாய் அதிபதி. செவ்வாய் எங்க இருக்காருங்க? இந்த லக்னத்துக்கு மீனத்துல இருக்காரு. இந்த லக்னத்துக்கு எங்க இருக்காரு? 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல இருக்குது. அப்ப இந்த ஆண்டு முழுக்கவே நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த செலவுகள் செஞ்சிட்டு இருப்பீங்க. தான தர்மங்களுக்காக நிறைய உங்களுடைய பணத்தை விரயம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நன்மை அளிக்கும். அப்ப ஆன்மீகத்திற்காக யாராவது பணம் கேட்டா கொடுத்துருங்க. ஆன்மீகத்துக்கு போய் நீங்க சொந்தமா உழைப்பு பண்றேன் அப்படின்னு போறதை காட்டிலும் அதற்கு விரயம் செய்வது நல்லது, பணத்தை கொடுக்கறது நல்லது. ஏன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய லக்னத்திற்கு 12ல செவ்வாய் இருக்கிறதுனால, லக்னாதிபதி 12ங்கன்னா செலவு. என்னத்தை செலவு பண்றது? இந்த இன்னைக்கு அட்சய திருதியை முகூர்த்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த முகூர்த்த லக்னத்திற்கு 9ங்கிறதுனால ஆன்மீக செலவு நீங்கள் செய்ய வேண்டும். அது உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்தும். இங்க என்ன கிரகங்கள்லாம் இருக்கோ அது சார்ந்த செயல்பாடுகள் நாம் செய்தால் அந்த பொருளாதார விருத்தியாகும் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. புரியுதுங்களா? வேற சந்தேகம் இருக்குங்களா? இது அப்ப இந்த அட்சய திருதியை முடிச்ச உடனே என்ன பண்ணுவீங்க நீங்க? ஆன்மீகத்துக்கு யாராவது நோட்டை தூக்கிட்டு வந்தா, யாராவது நோட்டை, இப்ப நானே இருக்கேன்னு வைங்களேன், சார் நான் வந்து இப்ப இந்த அம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்த போறேன் அப்படின்னு நோட்டை தூக்கிட்டு வந்தா என்ன பண்ணணும்? அதுக்கு ஏதாவது நம்ம தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும்.
தானம் பண்றது, நிச்சயமாக. தர்மம் பண்றது என்பது உங்களுடைய செலவாக இருக்க வேண்டும். செலவு. ஆமா. ஓகே ஓகே. நீங்க செலவு பண்ணணும். கையில் நிச்சயம். இருக்கிறத எடுத்து கொடுக்கணும். அது பொருளாக இருக்கலாம், சாமானமா இருக்கலாம், உங்களோட பணமாக இருக்கலாம். பணமாக இருக்கலாம். நீங்க போயிட்டு இல்லைங்க என்னால பணமெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, நான் வந்து வேணும்னா நீங்க பண்ற விதத்துல வந்து நான் வேலை பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வேலை பண்றது 6ஆம் தொடர்பு வந்தால் வேலை பண்ணலாம். 9ஆம் இடம்னால அதனால 9ஆம் இடங்கிறது தர்மம், தர்மத்திற்கு. செலவு. ஆமா, பண 9ஆம் இடங்கிறது அதாவது கடகத்துக்கு 9 தர்ம வழியில போறோம். உங்க லக்னத்துக்கு 12ங்கிறதுனால தர்ம வழியில் செலவு செய்ய வேண்டும். ஓகே ஐயா. வேற ஒரு லக்னம் சொல்லுங்க. விருச்சிக லக்னம் ஐயா. விருச்சிக லக்னம். விருச்சிக லக்ன அதிபர் யாருங்க? செவ்வாய். செவ்வாய் எங்க இருக்காருங்க? மீனத்துல இருக்காரு. இது இப்ப பாருங்க, இந்த லக்னத்துக்கு எங்க இருக்குங்க? அப்ப அவருக்கு வந்துச்சு அதேதான். அதேதான். ஆனா அவர் மேசத்துல இருந்து வந்தாரு, நீங்க விருச்சிகத்துல இருந்து வர்றீங்க. அந்த பலன் பாருங்க, தர்ம வழியில இருக்கணும், தர்ம வழியில இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. 9ஆம் இடம் தர்மம். ஆனா உங்களுடைய ராசியிலிருந்து இது என்ன, எந்த இடங்க? 5வது இடம். அங்க பாத்தீங்கன்னா 9ஆம் இடம். 5 9. 9ஆம் இடம் என்பது தர்மம் மட்டும் கிடையாது, சரிங்களா? ஜோதிடம், ஞானம் இதுவும் சேர்ந்துதான், சரிங்களா? அப்ப இந்த ஆண்டு இந்த அட்சய திருதியை உங்களுக்கு கல்வியிலே உயர்வை தரும். கல்வியில உயர்வை தரும். நீங்க ஜோதிடம் கத்துட்டு இருந்தீங்கன்னா ஜோதிட நிலையம் வைப்பீங்க. ஜோதிட நிலையம் வச்சிருந்தீங்கன்னா அதை டெவலப் பண்ணுவீங்க. ஜோதிட ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆண்டுல ஆயிடலாம், சரிங்களா? மிச்சம் வேற என்ன பண்ணலாம்? 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லும் போது குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொல்லணும். பதவி உயர்வு இல்லாம இருக்குன்னு சொல்லும் போது ஒரு நல்ல 9ஆம் இடம், நீதி நேர்மை தர்மத்தோடு இருங்க. ஒரு கோயில் குளத்துக்கு போய் ஒரு 9ஆம் இடம் தொடர்பு அப்படிங்கிறதுனால ஒரு நீண்ட தூர ஒரு புண்ணிய ஸ்நான யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு யாத்திரை, புண்ணிய ஸ்நான யாத்திரை எல்லாம் போயிட்டு வாங்க. அதாவது புண்ணிய ஸ்நான யாத்திரை என்னன்னா, அந்த தீர்த்தத்தை பிரதானமா சொல்லக்கூடிய இடங்கள்ல போய் அங்க போய் குளிச்சுட்டு சாமி கும்பிடுறது. இப்ப கொடுமுடி காவிரி கரையில இருக்கு, காவிரியில குளிச்சுட்டு சாமி கும்பிடுறது. ராமேஸ்வரம் கடல்ல போய் குளிச்சுட்டு சாமி கும்பிடுறது. திருச்செந்தூர் நாளிக்கிணறு அங்க குளிச்சுட்டு வர்றது. இது மாதிரி அந்த தீர்த்தத்துக்கு பிரதானமாக சொல்லக்கூடிய இடத்துல போய் நீங்க ஏதாவது ஒண்ணு, உங்க ஊருக்கு பக்கத்துல ஏதாவது இருந்தா கூட அங்க போயிட்டு அந்த தீர்த்தத்துல குளிச்சுட்டு அப்புறமேட்டு நீங்க சாமி கும்பிடுற மாதிரி ஒரு யாத்திரை போனீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும். மனதில் எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடேறும் அப்படின்னு சொல்லணும். இந்த 5ஆம் இடத்தை அது நடத்தும், மனசில் நினைச்சது எல்லாம் நடத்தும். எப்ப நடத்தும்? 9ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது. ஒண்ணு குருநாதர் கிட்ட போய் சேர்ந்துக்குங்க, புண்ணிய ஸ்நான யாத்திரை பண்ணுங்க, நீதி நேர்மையை நடத்துங்க, தான தர்மம் பண்ணுங்க, மனசுக்கு இஷ்டமா இருக்கிறதுல நடக்கும். இப்ப நமக்கு புரியுதா இந்த விஷயம் என்னத்தை நம்ம சொல்ல வந்தோம் அப்படிங்கிறது? புரியுதா? நல்லது நண்பர்களே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்சய திருதியை சூட்சுமங்கள் என்பது வெறுமனே வந்து நம்ம அட்சய திருதிய நாள் வந்துச்சுங்க, இதெல்லாம் நான் பண்ணுவேனா அப்படின்னு சொன்னோம்னா, நான் பண்ணலாம், பண்ணாமே இருக்கலாம், பண்ணலாம், பண்ணாமே இருக்கலாம். ஆனால் அந்த ஆண்டு இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம முதல்லயே பண்ணுவோம். புரியுதுங்களா? இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா முதல்லயே நம்ம செய்யலாம். ஆனால் நாம முதல்லயே செய்யாட்டியும் இருக்கிற 12 பாவங்கள் இணைவு தானே, அந்த 12 பாவ இணைவிலே ஏதாவது ஒரு கட்டத்திலே ஏதாவது ஒரு நாள்ல அந்த குறிப்பிட்ட விஷயத்தை அந்த ஆண்டு நாம் செய்தால் அப்ப அது உடனே ஆக்டிவேட் ஆகி உடனே நல்லது வரும். தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் வரும். எத்தனையோ பேரை கேட்டிருக்கலாம், இல்லைங்க சும்மா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. அந்த கோயில் ஜாதக ரீதியாகவும் அவங்களுக்கு செட் ஆயிருக்காது, கோச்சார ரீதியாகவும் அந்த கோயிலுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. எப்படி நல்லா ஆகும்? இந்த இடத்துல இந்த லக்னத்திற்கு 9ஆம் டச்சோ அல்லது சூரியனுக்கு சந்திரனுக்கு 9ஆம் டச்சோ இருக்கிற மாதிரி அந்த ராசிநாதர் உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா, 9ஆம் டச்சுன்னா குருநாதர் கிட்ட சேரணும், கோயில் குளத்துக்கு போகணும், தான தர்மம் பண்ணணும். இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு செஞ்சா அந்த 9ஆம் இடத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் பலன்களை நான் அவர் அடைஞ்சிருவாரு. இந்த 3மே பொருளாதாரத்திற்கு தான். ஒன்று சந்திரன் மூலயமாக ராசி மூலயமாக பார்ப்பது, நம்ம மனசுல நினைச்சத எண்ணியது எண்ணியாங்கு எய்துவோமா அப்படின்னு பாக்குறதுக்காக.
சூர்யா லக்னம் என்று சொல்லக்கூடிய சூரியன்ல இருந்து பார்ப்பது என்ன அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இறைவனுடைய அருளாசியினால நம்ம சோல் ஆன்ம பலம் காரணமாக நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். கடகம் லக்னம், பொதுவாக லக்னாதிபதி எங்க இருக்காரு அப்படிங்கிறத வச்சு பார்க்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய செயல்பாடுகள், நம்ம இத்தனை நாள் கடந்து வந்த பாதையில இருந்து அடுத்து என்ன நடக்க போறது அப்படிங்கறத அங்க பார்க்க போறோம். இந்த மூணையும் இணைச்சி 3ல 2 சூப்பரா இருக்குன்னு சொன்னா போதுங்க. எப்படிங்க? இந்த 3ல 2 சூப்பரா இருக்குன்னு சொன்னாலே போதும், இந்த ஆண்டு பொருளாதாரத்துல சிறந்த ஆண்டாக இருக்கும். 3மே நல்லா இருக்குன்னு ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஒரு நபர் வரணும், ஒரு நபர் 3யுமே சொல்லணும். இது வரைக்கும் வராத நபர் வந்தாலும் சிறப்பு. ஒரு நபர் 3யுமே சொல்ற மாதிரி ஒரு மார்க் போறதுக்கு தான். நான் போட்டுருவா? நான் சொல்லட்டுமா ஐயா? சொல்லுங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தீங்க, டைம் கொடுத்தாச்சு, நீங்க 2வது வர்றீங்க இல்லையா? என்னோட ராசி சந்திரன் மீன ராசி. இருங்க ஒரே நிமிஷம். ராசி சரிங்க, மீன ராசி. சூரியன் எங்க இருக்காரு? ஆடி மாசம். ஆடி மாசம். அப்புறம் விருச்சிக லக்னம். சரி, இப்ப ராசி இங்க இருக்குன்னு வைங்க. ராசிக்கு நாம என்ன பாக்குறோம்? இந்த சந்திரனுக்கு பாக்குறோமா? சந்திரன்ல இருந்து ராசி அதிபதி 2ல இருக்காரு. 2ல தானே இருக்காரு. சந்திரன் 2 இருக்காரு, ராசியிலிருந்து 4ல இருக்காரு. 2 4 தொடர்பு. சரிங்களா? சூரியன் அமர்ந்த இடம் சந்திரன். சந்திரன் இங்க சூரியன்ல இருந்து 11ல இருக்கார். இல்ல, சந்திரன்ல இருந்து சூரியன்ல இருந்து 2ல இருக்கார். சூரியனை அமர்ந்த அந்த சந்திரன் 2ல இருக்கார். தன்னுடைய இடத்துல இருந்து 11ல இருக்கார். கணக்க தப்பா போறனா பாருங்க, குழப்பத்துல. புரியுது இல்லைங்களா? இந்த லக்னம் விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னாதிபதி செவ்வாய் இந்த லக்னத்துல இருந்து, இன்னைக்கு அந்த கோச்சார் லக்னத்துல இருந்து 9ல இருக்காரு. உங்க லக்னத்துல இருந்து 5ல இருக்காரு. இப்ப இதுல ஏதாவது ஒரு நெகட்டிவ் பலன்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. சந்திரனுக்கு பாத்தீங்கன்னா 2 4 பணம் கிடைக்கும். என்ன அம்மா மூலயமா கிடைக்கும், சொத்து பத்துக்கள் மூலயமா கிடைக்கும், நகை நட்டு மூலயமா கிடைக்கும். ஆனா பணம் கிடைக்கும், நல்லதானே இருக்கு. சூரியன் மூலயமா பணம் நிச்சயமா கிடைக்கும், லாபம் அதிகப்படியான லாபம் வரும். ஆனா இது என்ன இடம்? பாதகஸ்தானம். இந்த இடத்துக்கு இது பாதகஸ்தானம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உடனடியா காளான் மாதிரி ஐடியா பண்ணாம நீண்ட கால திட்டமிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னா நல்லதுதான். லக்ன ரீதியாகவும் 9ஆம் இடம் 5ஆம் இடம் தான் வந்திருக்குங்கிறதுனால கல்வி, கேள்வி, புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் ஆன்மீக வழியில கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அது உங்களுக்கு பலிதமாகிவிடும். இப்ப பாத்தீங்கன்னா அம்மா இப்ப உதாரணமா சொன்ன இடத்துல இந்த 3லயுமே நல்ல நம்பர்ஸ் தான் கிடைச்சிருக்கு. எங்கேயுமே 6 8 12 அல்லது இது மாதிரி 3 மாதிரியான சாதாரண இடங்களோ எதுவும் கிடைக்கல. எல்லாமே சிறப்பா இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல ஆச்சரியமான விஷயம் தான். இந்த அச்சய திருதியை உங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு நல்ல மேன்மையை உருவாக்குங்கம்மா. அச்சய திருதி அன்னைக்கு நீங்க என்ன பண்ணதுக்கு இதெல்லாம் நம்ம அடையணும்னா என்ன பண்ணுங்க? அச்சய திருதி அன்னைக்கு கடன் வாங்காம கையில என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்கள் பண்ணு. அதான் சார், அன்னதானம் நிறைய செய்வேன். அப்புறம் உப்பு நான் முதல்ல இருந்தே உப்பு வாங்குவேன் அந்த விசேஷ நாள்ல. நல்லது. அது எப்பயுமே வழக்கமா வச்சிருக்கேன். அந்த தமிழ் மாசப்பிறப்பு, இங்கிலீஷ் மாசப்பிறப்பு, வெள்ளிக்கிழமையில கல் உப்பு கட்டாயம் நான் வாங்கிடுவேன் ஃபர்ஸ்ட். சிறப்புங்கம்மா, உங்களுடைய பொருளாதாரம் அன்னியில இருந்து முன்னேறிட்டு இருக்குன்னு அர்த்தம். சிறப்பையா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம். இறைவனுடைய ஆசீர்வாதம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்க? ஒண்ணும் பண்ணல. இவங்க சொல்லுவாங்க இல்லையா, இத்தனை காலம் உங்களையே நம்பிட்டு இருக்கிற மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லுவார்ல, அது மாதிரி நானும் ஒண்ணும் பண்ணல. சும்மா இன்னைக்கு ஒரு புத்தாண்டு பரிசாக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் போய் கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். நல்லது நண்பர்களே, இந்த அளவிலே இன்றைய இந்த அற்புதமான வகுப்பை நிறைவு செய்கிறேன். இது அற்புதமான வகுப்பு என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
நான் சொல்றத நீங்களும் சொல்றீங்களா அப்படிங்கிறத குழுவுல 888 குழுவை இப்போ ஓபன் பண்ணி விடுறேன். அதெல்லாம் போயிட்டு உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுங்க. தயவு செய்து இன்னைக்கு புத்தாண்டு அன்னைக்காச்சு இப்ப 17 பேர் இருக்கோம், 17 பேருமே போயிட்டு அதுல கமெண்ட் பண்ணுங்க. எப்படிங்க 17 பேருமே போய் கமெண்ட் பண்ணுங்க. இப்ப 17 பேர் கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நாம் ஒருவரை மனதார பாராட்ட ஆரம்பித்து விட்டால், பாராட்டுதல் மனமாற பாராட்டுதல் அப்படிங்கிறது 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் உங்களுக்கு இயங்க ஆரம்பிக்கிறது. நீங்க நோட்ஸ் எடுத்து எழுதுனீங்கன்னா 4ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகுது. 4 என்பது சொத்து பத்துக்கள், 5 என்பது நினைத்ததெல்லாம் நிறைவேறும். தயவு செய்து நீங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் பாராட்டுங்க. நல்லது பண்ணா பாராட்டுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நம்ம காவிரி கரையில இருக்கோம் இல்லைங்களா, ஒரு 3-4 நாள் ஊர் சுத்திட்டு வந்ததுனால நிறைய துணி சேர்ந்துருச்சு. என் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, ஆத்துக்கு கொண்டு போய் துவைச்சிட்டு வந்துடலாம்னு சொன்னாங்க. நல்ல உதாரணம் பாருங்க. ஒரு நான் பாடத்தை எடுத்துட்டேன், என்னுடைய குழந்தை கிட்ட இருந்து நான் பாடத்தை எடுத்துட்டேன். போயிட்டு துணி துவைச்சிட்டு இருக்காங்க, வெயில் ஆயிடுச்சு, ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே ஒரு டீ கடையில போயிட்டு என்ன பண்ணேன், ஒரு வடை வாங்கிட்டு போய் கொடுத்தேன். வடை வாங்கிட்டு போய் கொடுத்தேன். என்னுடைய தம்பி பையன் இருக்கான், வெற்றி செழியன். பல நபர்கள் அவனுக்கு ரசிகர்களாக என்னுடைய வாடிக்கையாளர்களா இருக்காங்க, என்னுடைய மாணவர்களா இருக்காங்க. உங்களுக்கு அவர் வெற்றி செழியன் தெரியுமான்னு தெரியாது, ஆனா அவன் ஒரு 6 வயசு பையன். அவனுக்கு நான் வந்து வடை கொடுக்குறேன். ஒரு வடை நல்லா இருக்குன்னு இன்னொரு வடையை சாப்பிட்டுட்டான். சாப்பிட்ட பின்னாடி, அப்பா எந்த கடையில வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேக்குறான். எங்க தண்ணிக்குள்ளா நின்றுட்டு. 6 வயசு பையன், அவனுக்கு நெஞ்சு வரைக்கும் இருக்கிற தண்ணியில போய் நின்றுட்டு ஆடிட்டு இருக்கான். ஆடிட்டு எந்த கடையில வாங்குனீங்க என்ன, இல்லப்பா இந்த மாதிரி கண்ணன் டீ கடைன்னு ஒண்ணு இருக்கு. என் கடை இல்லைங்க, அந்த கடை பேர் கண்ணன். கண்ணன் டீ கடையில வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க போய் மாஸ்டர் கிட்ட வடை நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றான். என்னன்னு சொல்றது அப்படின்னு, இல்ல தம்பி கூட வடை நல்லா இருக்குன்னு சொன்னா அப்படின்னு போய் சொல்லி பாராட்டுங்கப்பா அப்படின்னு சொல்றான். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வார்த்தை அவனிடமிருந்து எப்படி வந்தது? நான் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றேன், ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிட்றேன், ஒரு பலகாரம் சாப்பிட்றேன்னா அது நல்லா இருந்துச்சுன்னா அங்க மாஸ்டர் யாருங்க அப்படின்னு சும்மா கேட்பேன். சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்குங்க, செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். சரிங்களா? அந்த மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஆர்வம் உண்டாகிறது. அது சொன்னா என்ன ஆகுங்க, நான் என்ன அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அப்படி பாராட்டும் பொழுது எனக்கு 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுது. 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா மனுஷன் நினைச்சதெல்லாம் இருக்கும். நான் என்ன மனுஷன் நினைக்கிறேன், நிறைய ஜோதிட தகவல்களை உணர வேண்டும், ஜோதிட ஞானத்தை அறிய வேண்டும், அறிந்ததை மக்களுக்கு உங்களுக்கெல்லாம் தர வேண்டும். மகேஸ்வரம்மா உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், மியூட் பண்ணுங்க. இந்த விஷயங்கள்லாம் நமக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அட்சய திருதி சூட்சுமங்களை நான் பயன்படுத்தி பெரிய ஆள் ஆகிறனா ஆகல அடுத்த விஷயங்க, நான் யூஸ் பண்ணாம கூட போட்டுருவேன். ஆனா இந்த சூட்சுமங்கள் அடியனுக்கு தெரிஞ்சது அப்படியே உள்ள போயிடக்கூடாது இல்லையா? இன்னைக்கு 18 பேருக்கு கொடுக்குறேன். அது போக இதை யூடியூப்ல அப்லோட் பண்ண போறேன். யூடியூப்ல அப்லோட் பண்ணா எல்லாருமே பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல் 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் பார்ப்பாங்க. இந்த வீடியோல என்ன இருக்குங்க, ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், யானை பண்ணலாம், பூனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியான பேச்சுக்கள் போகிற மாதிரியே இருக்கும். யார் ஒருவர் அந்த வெட்டியான பேச்சுக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அதை கடந்து கடைசி வரைக்கும் வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த அமிர்தம் கிடைக்கும். பார்க்கடலை கடையும் பொழுதே பார்க்கடல் முதல்ல விஷத்தை தான் கொடுத்துச்சு. அந்த விஷத்தையும் தாங்கி கொண்டு தொடர்ந்து பயணிக்கும் பொழுதுதான் பார்க்கடல் என்ன பண்ணிச்சிங்க, அமிர்தத்தை தந்தது. நமது வகுப்புகள் எல்லாமே பார்க்கடல் மாதிரி அப்படின்ட்டு நாம வச்சுக்கலாம். இதுல முதல்ல கொஞ்சம் முக்கிய சாதாரண விஷயங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். 888 குழுல கூட பாத்தீங்கன்னா முதல்ல ரொம்ப சாதாரண விஷயங்கள் மாதிரி பேசிட்டு ஒரு பெரிய ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஒரு ஆடியோ போகுதுன்னீங்கன்னா அப்படி இறுதி கட்டத்துல தான் அந்த ரகசியங்கள் நான் கொடுத்திருப்பேன். இதை நீங்க உணர்ந்திருப்பீர்கள். இதை நான் வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறதுனால இன்னைக்கும் இதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தேன். தயவு செய்து பாராட்டுங்கள். உங்களுடைய 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகட்டும், நினைச்சதெல்லாம் நடக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லி நிறைவு பெறுகிறேன். நன்றி நண்பர்களே. நன்றிமா நன்றிமா நன்றிமா. எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதாவது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களே சொல்லக்கூடாது இல்லைங்க, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களே சொல்லக்கூடாதுங்க, புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லணும். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுக்கு தான் நம்ம ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொல்லணும். இதுதான் புத்தாண்டு. நன்றி நன்றி நன்றி. புத்தாண்டு வாழ்த்துக்கள், அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
நல்லதே நடக்கட்டும். இறைவனுடைய அருளாசி அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி 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 நன்றிங்க நன்றிங்க நன்றி நன்றிங்கம்மா. விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. நன்றி நன்றி.